ओम शांति VCD नंबर 434 434 ये रात्रि क्लास है 22 फरवरी सन 1967। இது நைட் கிளாஸ் ஆயிருக்குது 22 1967 ஓடது 22/2/1967 ஓட முரளி ஆயிருக்குது. जो जाने वाले हैं उन्होंने अपना अनुभव सुनाया। இப்ப யாரு போகக்கூடியவங்க இருந்தாங்களோ அவங்க அவங்களோட அனுபவங்களை சொன்னாங்க. एक तो ये सुनाते होंगे कि हम यहाँ आए हैं बेहद के बाप के पास। ஒன்னு இந்த விஷயத்த அவங்க சொல்வாங்க, என்னன்னா நாங்க இங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா கிட்ட வந்திருக்கோம். बेहद के बाप से बेहद का वर्षा लेने के लिए। எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்தை எடுத்துக்கிறதுக்காக. और ये है बाप का घर। பிறகு இதா இருக்குது அப்பாவோட வீடு. ब्रह्मा की संतान शिव बाबा से वर्षा लेने आते हैं। பிரம்மாவினோட குழந்தைகள் சிவபாபா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கிறதுக்காக வராங்க. वर्षा ब्रह्मा से नहीं मिलता है। சொத்து என்றது பிரம்மா இடம் இருந்து கிடைக்கிறது இல்ல. शिव बाबा से वर्षा मिलता है। சிவபாபா இடம் இருந்து சொத்து கிடைக்குது. ब्रह्मा कुमारी भी बाप का परिचय देती है। பிரம்மா குமாரி கூடயும் அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கறாங்க. इतने ढेर ब्रह्मा कुमार कुमारियां हैं तो जरूर प्रजापिता ब्रह्मा भी होगा। இத்தனை நிறைய பிரம்மா குமார் குமாரிஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா பிரம்மாவும் இருப்பாங்க. और कौन होगा? பிறகு யார் இருப்பாங்க? ब्रह्मा द्वारा तो ब्राह्मण ही रचेंगे। பிரம்மா மூலமா பிராமணர்களை தான் உருவாக்குவாங்க. अब ब्रह्मा कोई रचयिता तो है नहीं। இப்போ பிரம்மா படைப்பவர் ஒன்னும் கிடையாது. तो रचयिता कौन हुआ? அப்போ படைப்பவர் யாரானாங்க? ब्रह्मा भी रचना है। பிரம்மாவும் படைப்பவராயிருக்காங்க. ब्रह्मा रचना, ब्राह्मण रचना। பிரம்மா படைப்பாயிருக்காங்க, பிராமணர்கள் படைப்பாயிருக்காங்க, ब्राह्मणिया भी रचना। பிராமணியர்கள் கூடயும் படைப்பாயிருக்காங்க. फिर रचयिता कौन हुआ? பிறகு படைப்பவர் யாரானாங்க? रचयिता और रचना के आदि मध्यंत को कोई भी नहीं जानते हैं। படைப்பவர் மற்றும் படைப்பினோட முதல் இடை கரைய பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ये है भी राजयोग। இது ராஜயோகம் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. राजाई प्राप्त हुई, सत्युग स्थापन हुआ, फिर இப்போ ராஜாய் பிராப்தி ஆச்சு, சத்யுகம் ஆரம்பமாச்சு, खत्म। பிறகு முடிஞ்சு போயிடுச்சு. ये नॉलेज मिलती ही संगम पर है। இந்த நாலேஜ் சங்கம் யுகத்துல தான் கிடைக்குது. और जहाँ ये नॉलेज मिलती है பிறகு எங்க இந்த நாலேஜ் கிடைக்குதோ इनको पुरुषोत्तम संगम युग कहा जाता है। இதுக்கு புருஷோத்தம் சங்கம் யுகம்னு சொல்லப்படுகிறது. मनुष्य फिर पुरुषोत्तम मास भी मनाते हैं। மனிதர்கள் பிறகு புருஷோத்தம் மாசத்தை கூடயும் கொண்டாடுறாங்க. कोई कोई समय होता है जबकि पुरुषोत्तम मास व पुरुषोत्तम वर्ष कहा जाता है। சில டைம் இப்படி இருக்கும்னா புருஷோத்தம் மாதம், புருஷோத்தம் மாசம், புருஷோத்தம் வருஷ கூடயும் இருக்கும், வருஷமும் இருக்கும்.
पुरुषोत्तम युग का तुम ब्राह्मणों के सिवाय कोई को पता नहीं। புருஷோத்தம் யுகத்தை பத்தி பிராமணர்களான உங்களை தவிர யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. पुरुषोत्तम से पुरुषोत्तम होते ही है। புருஷோத்தம்ல இருந்து புருஷோத்தம் ஆகுறீங்க. जिनको कहते हैं देवताएं, யாருக்கு தேவதைகள்னு சொல்லப்படுகிறாங்க. तो देवताएं किससे होते हैं? அப்போ தேவதைகள் எப்படி ஆகுறாங்க? जो पुरुषों में उत्तम है उससे देवताएं होते हैं। யாரு ஆத்மாக்கள்ல உத்தமமானவங்க இருக்காங்களோ அவங்க தேவதைகளாக ஆகுவாங்க. ये लक्ष्मी नारायण भी उत्तम पुरुष है ना? இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் கூடயும் உத்தமமான மனிதர்கள் தானே, உத்தமமான புருஷா இருக்காங்க இல்லையா? नारी लक्ष्मी உத்தமமான புருஷோத்தம் தானே. இப்போ நாரி லக்ஷ்மி और नर नारायण, பிறகு நரன் நாராயணனாக இருப்பாங்க. यहाँ एम ऑब्जेक्ट है, இங்க ஏமண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, லட்சம் இருக்குது. तो बाबा हमको पुरुषोत्तम बनाते हैं। அப்போ பாபா நம்மள புருஷோத்தம் ஆக்குறாங்க. ये है नंबर 1 स्वर्ग की जीवन मुक्ति। இதா இருக்குது நம்பர் 1 ஸ்வர்கத்தினோட ஜீவன் முக்தி. क्या என்ன? नंबर 1 स्वर्ग की जीवन मुक्ति क्या बताई? நம்பர் 1 ஸ்வர்கத்தினோட ஜீவன் முக்தி என்ன சொன்னாங்க? नर से नारायण बनना और नारी से लक्ष्मी बनना। நரசே நாராயண் ஆகிறது, பிறகு நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகிறது. ये है सबते पुरुषोत्तम। இவங்க தான் எல்லாத்தை விட புருஷோத்தம். फिर राजा रानी प्रजा सबको पुरुषोत्तम कहा जाता है। பிறகு ராஜா ராணி பிரஜா எல்லார கூடயும் புருஷோத்தமன் சொல்லப்படுகிறது. देवी देवताओं का बहुत ऊंच धर्म है। தேவி தேவதைகளினோட தர்மம் ரொம்ப உயர்ந்த தர்மமாக இருக்கும். इनकी महिमा भी है। இவங்களோட மகிமையும் இருக்குது. इसलिए ही पुरुषोत्तम और पुरुषोत्तमनी कहा जाता है। அதனாலதான் புருஷோத்தம் புருஷோத்தமினின்னு சொல்லப்படுகிறாங்க. परंतु अभी ये पुरुषोत्तम कहाँ गए? ஆனா இந்த புருஷோத்தம் இப்போ எங்க போனாங்க? क्या हुआ? என்ன ஆச்சு? ये कोई को कुछ भी पता नहीं है। இது யாருக்குமே ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. तुम बच्चे जानते हो ये पुनर्जन्म लेते लेते सतो प्रधान से குழந்தைகளான உங்களுக்கு தெரியும், இவங்க மறு ஜென்மங்களை எடுத்து எடுத்து சதோ பிரதானத்திலிருந்து तो रजो तमो में आ गए। சதோ ரஜோ தமோக்கு வந்துட்டாங்க. इनको देवता भी कहा जाता है। இவங்களுக்கு தேவதைகளன் கூடயும் சொல்லப்படுகிறாங்க. ये 84 जन्म लेते लेते फिर असुर बन जाते हैं। இவங்க 84 ஜென்மங்களை எடுத்துக்கொண்டு பிறகு அசுரர்கள் ஆயிடுறாங்க. फिर देवता बन जाते हैं। பிறகு தேவதைகளாக ஆயிடுறாங்க. कौन बन जाते हैं असुर? யார் ஆயிடுறாங்க அசுரர்கள்? ये जो नर से नारायण बनने वाले हैं, இங்க நரசே நாராயண் யாரு ஆகக்கூடியவங்க இருக்காங்க. ये जन्म लेते लेते आखिर इन क्या बन जाते हैं? இவங்க ஜென்மத்தை எடுத்துக்கொண்டு கடைசியில என்ன ஆயிடுறாங்க? असुर बन जाते हैं। அசுரர்கள் ஆயிடுறாங்க. और असुर से फिर देवता बनते हैं। पहले அசுரர்கள் இருந்து மறுபடியும் தேவதைகளாக ஆகுறாங்க. पहले बाप की पहचान देनी है। ஃபர்ஸ்ட் அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். एक तो है लौकिक बाप ஒருத்தர் லௌகிக அப்பா, और दूसरा है पारलौकिक परमपिता परमात्मा। இன்னொருத்தர் பாரலௌகிக் பரம்பிதா பரமாத்மா. और उनका नाम है शिव बाबा।
பிறகு அவங்களோட பேரா இருக்குது शिव बाबा. गाया भी जाता है शिव परमात्मा नमः. பாடவும் படிக்கிறாங்க शिव परमात्माय नमः. बेहद का बाबा हुआ. எல்லாருக்கு அப்பாற்பட்ட பாபா ஆனாங்க. प्रजापिता ब्रह्मा भी बाबा हुआ. பிரஜாபிதா பிரம்மாவும் பாபா ஆனாங்க. दोनों बेहद के. ரெண்டு பேரு கூடயும் எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாக்களா இருக்காங்க. कैसे? எப்படி? बेहद माना எல்லாருக்கு அப்பாற்பட்டதுன்னா 500-700 करोड़ जो भी मनुष्य आत्माएं हैं, 500 கோடி 700 கோடி யாரெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்காங்க उन सब का बाबा. அவங்க எல்லாருக்குமே அப்பா. लौकिक बाप भी होता है, லௌகிக அப்பாவும் இருப்பாங்க. परंतु उनको ऊंचे ते ऊंचे नहीं कहेंगे. ஆனா அவங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ऊंचे ते ऊंचे हुआ शिव बाबा. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் शिव बाबा ஆனாங்க. और ब्रह्मा तो वर्षा दे नहीं सकता. பிறகு பிரம்மா சொத்துன்றது கொடுக்க முடியாது. ब्रह्मा विष्णु शंकर के ऊपर பிரம்மா விஷ்ணு சங்கர் மேல परम पिता परमात्मा नमः. பரம்பிதா பரமாத்மாய நமஹ. और उनको देवताय नमः कहेंगे. பிறகு அவங்களுக்கு தேவதாய நமஹன்னு சொல்லப்படுகிறாங்க. देवताएं हैं रचना. தேவதைகள் படைப்பா இருக்காங்க. रचना से वर्षा नहीं मिल सकता. படைப்பிலிருந்து சொத்தென்றது கிடைக்க முடியாது. रचयिता परमपिता परमात्मा है, वो है बेहद का. படைப்பவர் பரம்பிதா பரமாத்மா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கு அப்பாற்பட்டவர். और वो आते ही भारत में. பிறகு அவங்க பாரத்ல தான் வராங்க. शिव जयंती भी भारत में मनाते हैं. சிவ ஜெயந்தியும் பாரத்ல தான் கொண்டாடுறாங்க. विदेशों में शिव जयंती नहीं मनाते हैं. விதேசத்துல சிவ ஜெயந்தி கொண்டாடுறது கிடையாது. तो जहाँ आए होंगे அப்ப எங்க வந்திருப்பாங்களோ वहाँ मनाते होंगे. அங்க கொண்டாடவும் செய்றாங்க. मनुष्यों को तो पता ही नहीं है, बाप को कब सर्वव्यापी थोड़ा ही कहा जाता है. மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது அப்பாவை எப்பாவது சர்வ வியாபின்னு சொல்வாங்களா என்ன? वो बाप है, दुख हरता है, सुख करता है. அவங்க அப்பா இருக்காங்க. துக்கத்தை தூரம் செய்யக்கூடியவர், சுகத்தை கொடுக்க கூடியவர். तो दुख आने और सुख देने के लिए आना ही पड़े. அப்போ துக்கத்தை தூர பண்ண சுகத்தை கொடுக்கறதுக்காக வந்துதான் ஆகணும். बाप तुमको राजयोग सिखाकर विश्व का मालिक बनाते हैं. அப்பா உங்களுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு உலகத்துக்கே எஜமான் ஆக்குறாங்க. राजयोग भारत का मशहूर है. பாரத்தினோட ராஜயோகம் பிரசித்தமாக இருக்குது. और सर्वशास्त्र शिरोमणि गीता है. பிறகு சர்வ சாஸ்திர சிரோமணி கீதா இருக்குது. ये गीता सभी भाषाओं में लिखी हुई है. இந்த கீதாவை எல்லா பாஷைகள்ல மொழிகள்ல கூட எழுதப்பட்டிருக்குது. इस गीता में ही लिखा है भगवान वाच. இந்த கீதையில தான் எழுதிருக்காங்க பகவான் உவாச், பகவான் சொல்றாங்க. और कोई ग्रंथ नहीं है जिसमें भगवान वाच हो. பிறகு எந்த சாஸ்திரத்துல கூடயும் பகவான் சொல்றாங்க என்ற விஷயம் இல்ல. और लिखा हो कि मैं तुमको राजयोग सिखाता हूँ. என்னன்னா நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுக்கறேன் என்ற விஷயத்தை எழுதியிருக்கிற போல எங்கேயும் இல்ல. अब निराकार परमात्मा राजयोग सिखाता हूँ. இப்போ நிராகார் பரமாத்மா ராஜயோகத்தை கத்து கொடுக்கறேன். परंतु निराकार राजयोग कैसे सिखावेंगे? கத்து கொடுக்கறேன் என்ற விஷயம். ஆனா நிராகார் ராஜயோகத்தை எப்படி கத்து கொடுக்க முடியும்? वो है भी ज्ञान का सागर. அவங்க ஞான கடல் தான் இருக்காங்க. बोलो.
சொல்லுங்க. बाप आए हैं ब्रह्मा द्वारा रचना रचने। அப்பா பிரம்மா மூலமா படைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ब्रह्मा कुमार कुमारियों की रचना रचते हैं। பிரம்மா குமாரிஸ் மூலமா படைப்ப படைக்கிறாங்க. नहीं तो रचना कैसे रचे? இல்லன்னா எப்படி படைப்பாங்க? अडॉप्ट किया है தத்தெடுத்திருக்காங்க. और तुम सब हो अडॉप्टेड बच्चे। பிறகு நீங்க எல்லாருமே தத்தெடுத்துக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளா இருக்கீங்க. ये दोनों बाप दादा इकट्ठे हैं। இந்த இரண்டு பாப் தாதாவும் கூடயே இருக்காங்க. इसलिए हमेशा पत्र भी लिखो அதனாலதான் சதா எப்போ லெட்டர் எழுதுறீங்களோ அப்போவும் तो लिखो बाप दादा। அப்போ எழுதுங்க பாப் தாதா. शिव बाबा केयर ऑफ ब्रह्मा। शिव बाबा केयर ऑफ ब्रह्मा. तो ये बाप दादा अक्षर याद कर लेना चाहिए। அப்போ இந்த பாப் தாதா என்ற வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கணும். वर्षा ब्रह्मा कुमार कुमारियों को मिलता है। சொத்து என்றது பிரம்மா குமார் குமாரிஸ்க்கு கிடைக்குது. और मिलता है शिव बाबा से। பிறகு கிடைக்கிறது சிவ் பாபா மூலமா. बाप कहते हैं मैं साधारण तन में प्रवेश करता हूँ। அப்பா சொல்றாங்க நான் சாதாரண சரீரத்துல பிரவேசம் பண்றேன். बाप से वर्षा मिलता है। அப்பா இடம் இருந்து சொத்து கிடைக்குது. परंतु ये सन्यासी किसी को बाप नहीं कह सकते हैं। ஆனா இந்த சன்னியாசிகள் யாரையும் அப்பான்னு சொல்ல முடியாது. लौकिक बाप का तो सन्यास कर दिया। லௌகிக அப்பாவை என்னமோ சன்னியாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுட்டீங்க. सन्यासियों से पूछो तुम्हारे बाप कौन है तो उनका नाम नहीं बतावेंगे। சன்னியாசிகளை கேளுங்க உங்களோட அப்பா யாருன்னு சொன்னா என்னன்னு சொல்வாங்க? சொல்ல மாட்டாங்க. क्या என்ன? सन्यासी किसका नाम नहीं बतावेंगे? சன்னியாசிகள் யாரோட பேரை சொல்ல மாட்டாங்க? बाप का नाम नहीं बतावेंगे। அப்பாவோட பேரு சொல்ல மாட்டாங்க. सन्यासी या वेद के सन्यासी भी ಎಲ್ಲರಿಗೂ ಉತ್ಪಟ್ಟ ಸನ್ಯಾಸಿಗಳಾ இல்லன்னா ಎಲ್ಲರಿಗೂ ಅಪ್ಪಾರ್ಪಟ್ಟ ಸನ್ಯಾಸಿಗಳು இப்படியே தாவா? वेद के सन्यासी कौन है? ಎಲ್ಲರಿಗೂ ಅಪ್ಪಾರ್ಪಟ್ಟ ಸನ್ಯಾಸಿಗಳು ಯಾರಾನಾங்க? वेद के सन्यासी तो तुम हो। ಎಲ್ಲರಿಗೂ ಅಪ್ಪಾರ್ಪಟ್ಟ ಸನ್ಯಾಸಿಗಳು நீங்க இருக்கீங்க. हैं? वो तो हद के सन्यासी हैं। அவங்க ಎಲ್ಲರಿಗೂ உட்பட்ட சன்னியாசிகளா இருக்காங்க. वो हद के सन्यासी அந்த ಎಲ್ಲರಿಗೂ உட்பட்ட சன்னியாசி से पूछो அவங்கள கேளுங்க कि तुम्हारे बाप का नाम क्या है? உங்களோட அப்பாவோட பேர் என்ன? तुम किसके बच्चे हो? நீங்க யாருக்கு குழந்தைகளா இருக்கீங்க? क्या? तो कहेंगे हम ब्रह्मा के बच्चे। அப்போ சொல்லுங்க நம்ம பிரம்மாக்கு குழந்தைகளா இருக்கிறோம். बाप का नाम नहीं बताएंगे। அப்பாவோட பேரை சொல்ல மாட்டாங்க. अच्छा அச்சா बोलो आत्माओं का बाप कौन है? சொல்லுங்க ஆத்மாக்களுக்கு அப்பா யாரா இருக்காங்க? तो भी कह देंगे वो सर्वव्यापी है। அப்பவும் சொல்லிடுவாங்க அவங்க சர்வவியாபியா இருக்காங்கன்னு. वो एक व्यापी नहीं है। அவங்க ஏக வியாபி கிடையாது, ஒரு வியாபி இல்ல. क्या कहेंगे? என்னன்னு சொல்வாங்க? सर्वव्यापी कहते हैं। சர்வவியாபின்னு சொல்றாங்களா? ब्राह्मणों की दुनिया में सन्यासी सर्वव्यापी कहते हैं। பிராமணர்கள்ல சன்னியாசிகள், பிராமண உலகத்துல சன்னியாசிகள் அப்படி சொல்றாங்களா? कहते नहीं है, लेकिन प्रैक्टिकल भाषा ऐसे बोलते हैं। பண்றது இல்ல, ஆனா பிராக்டிக்கல்ல பேச்சு அப்படி பேசுறாங்க. एक्ट ऐसी करते हैं जिससे होता है। ஆக்ட் அப்படி பண்றாங்க, இதனால நிரூபணம் ஆகுது. कि हम सब ब्रह्मा विष्णु शंकर के रूप है। நாம எல்லாருமே பிரம்மா விஷ்ணு சங்கரினோட ரூபமா இருக்கிறோம். हम ही ब्रह्मा है, हम ही विष्णु है, हम ही நாமதா பிரம்மா, நாமதா விஷ்ணு, நாமதா शंकर। तो सर्वव्यापी சங்கர். हो गया ना। அப்போ சர்வவியாபி ஆயிட்டாங்க இல்லையா? अरे वो सर्वव्यापी नहीं हो सकता है। அரே அவங்க சர்வவியாபி ஆக முடியாது.
वो अपने बाप का नाम नहीं सुनावेंगे। அவங்க அவங்களோட அப்பாவோட பேரை சொல்ல மாட்டாங்க. उनका बाप है ही नहीं அவங்களுக்கு அப்பா இல்லவே இல்ல. है? न उनका बाप है न उनको उस बाप से वर्षा मिलता है। அவங்களோட அப்பாவும் இல்ல, பிறகு அவங்களுக்கு அந்த அப்பா இடம் இருந்து சொத்து கூடயும் கிடைக்கிறது இல்ல. वो आर्ग्यू तुमसे बहुत करेंगे। அவங்க ரொம்ப உங்ககிட்ட வாக்குவாதத்தை பண்ணுவாங்க. लेकिन तुम ஆனா तुम कोई से भी आर्ग्यू मत करो। நீங்க யாருகிட்டயும் வாக்குவாதத்தை பண்ணாதீங்க. बोलो சொல்லுங்க. वो बाप है ना, அவங்க அப்பா இருக்காங்க இல்லையா? लौकिक और पारलौकिक वो ज्ञान का सागर है। லௌகிக்க பிறகு பாரலௌகிக்க அவங்க ஞான கடலா இருக்காங்க. लौकिक बाप को ज्ञान का सागर नहीं कहेंगे। லௌகிக்க அப்பாக்கு ஞான கடலன்னு சொல்ல மாட்டாங்க. पारलौकिक बाप आ करके राजयोग सिखाते हैं। பாரலௌகிக்க அப்பா வந்து ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாங்க. कृष्ण को भगवान कहा नहीं जाता। கிருஷ்ணருக்கு பகவான் சொல்ல மாட்டாங்க. कृष्ण गीता का भगवान ही नहीं है। கிருஷ்ணர் கீதைக்கு பகவானே கிடையாது, கணவனே இல்ல. शिव निराकार होंगे சிவன் நிராகாரனாக இருக்காங்கன்னா तो वो किसके धन में आवेंगे? அப்ப அவங்க யாரோட சரீரத்துல வருவாங்க? ये बातें तुम समझो, இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, फिर समझा सकते हो। பிறகு நீங்க உங்களால புரிய வைக்க முடியும். हम बाप को याद करते हैं निरंतर, இப்போ அப்பாவை நிரந்தரமாக நினைவு செய்றீங்க. जानते हैं अंत मते सुगति हमारी हो जाएगी। உங்களுக்கு தெரியும் அந்த மத்தே சோகத்தே நம்மளது ஆயிடும். निरंतर याद करेंगे तो अंत मते सुगति होगी। தொடர்ந்து நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா அந்த மத்தே சோகத்தே ஆகும். அப்படின்னா கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆகுமோ அதேதான் நெக்ஸ்ட் ஜென்மம் அதனோட ஆதாரப்படிதான் கிடைக்கும். तुम इस एक आंसू के आशिक हो। நீங்க இந்த ஒரு காதலனோட காதலியர்கள் ஆயிருக்கீங்க. क्योंकि भगवान तो एक ही है। ஏன்னா பகவான் ஒருத்தர் தான். सभी दुख में उनको याद करते हैं क्योंकि भगवान को आकर के सदगति करनी पड़ती है। இப்போ எல்லா துக்கத்துல அவங்கள நினைவு செய்யறாங்க. ஏன்னா துக்கத்துல எல்லாருமே அவங்கள நினைவு செய்வாங்க. बाबा कहते हैं और कोई से नहीं सुनो। பாபா சொல்றாங்க வேற யாரிடம் இருந்தையும் கேட்காதீங்க. उससे क्या होगा? இதனால என்ன ஆகும்? और किसी को सुनेंगे और किसी से सुनेंगे तो क्या होगा? இப்போ மத்தவங்களிடம் இருந்து கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? जिससे सुनेंगे उनको देखना पड़ेगा। யார்கிட்ட கேட்டீங்களோ யார்கிட்ட இருந்து கேக்குறீங்களோ அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்கும். जिनको देखेंगे उनकी याद आएगी। யார பாப்பீங்களோ அவங்களோட ஞாபகம் வரும். तो किसी से मत सुनो, किसी को देखो भी नहीं। அப்ப பாபா சொல்றாங்க யார்கிட்ட இருந்தையும் கேட்காதீங்க, யாரையும் பார்க்கவே பார்க்காதீங்க. एक बाप को देखो, ஒரு அப்பாவை பாருங்க, एक बाप को याद करो। ஒரு அப்பாவை நினைவு செய்யுங்க. वो पतित पावन है। அவங்க தான் பதித்த பாவனா இருக்காங்க. उनको याद करने से तुम पावन बन करके पावन दुनिया में चले जाएंगे। அவங்கள நினைவு செய்யறதுனால நீங்க பாவனமா ஆகி பாவன உலகத்துக்கு போயிடுவீங்க. तुम भक्ति करते थे, நீங்க பக்திய பண்ணிட்டு இருந்தீங்க. अभी तो तुम भक्ति नहीं करते हो। இப்போ நீங்க பக்திய பண்றது கிடையாது. क्योंकि शिव भगवान वाच है सर्व का सद्गति दाता मैं हूँ। ஏன்னா சிவ பகவான் வாச்சா இருக்குது, அனைவருக்கும் சத்கதி கொடுக்க கூடியவன் நான் இருக்கிறேன். मुझे याद करो तो तुम चक्रवर्ती राजा बन जाएंगे। என்ன நினைவு செஞ்சீங்கன்னா நீங்க சக்கரவர்த்தி ராஜாக்கள் ஆயிடுவீங்க. इसके लिए फिर पावन भी बनना पड़े। இதுக்காக பாவனமும் ஆக வேண்டியதாக இருக்கும். पतित कहा जाता है विकारी को। பதித்தமன் சொல்லி விகாரிக்கு சொல்வாங்க. किसको? யாருக்கு? जो कार्य तो करे, யாரு வேலை என்னமோ செய்யறாங்க, ऐसे कार्य करे। ஆனா எப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடியவங்க?
विपरीत कार्य करे। किसके विपरीत? விபரீதமான வேலை செய்யக்கூடியவங்க. எதுக்கு விபரீதமாக? जो भगवान की मत है उस मत के विपरीत कार्य करे उसको। இப்போ பகவான் என்ன டைரக்ஷனை கொடுக்கறாங்களோ அந்த ஒரு டைரக்ஷனுக்கு விபரீதமான வேலை செய்யக்கூடியவங்க पतित विकारी कहा जाता है। அவங்கள பதித்த விகாரின்னு சொல்லப்படுகிறாங்க. क्रोधी और लोभी, இப்போ கோவக்காரங்க, இப்போ பேராசை இருக்கக்கூடியவங்க, इनको पतित नहीं कहेंगे। இவங்களுக்கு பதித்தமன் சொல்ல மாட்டாங்க. लोभी किसको कहेंगे? பேராசை உள்ளவங்கன்னு யாருக்கு சொல்வாங்க? लोभ करने से कोई पतित नहीं बन जाता। இப்போ பேராசை இருக்கிறதுனால பதித்த ஒண்ணும் பண்ண ஆக மாட்டாங்க. क्रोध करने से भी पतित नहीं बन जाता। கோபம் வர்றதுனால கூடயும் பதித்த ஒண்ணும் ஆக மாட்டாங்க. पतित कैसे बनते हैं? பதித்த எப்படி ஆகுறாங்க? काम विकार से। காம விகாரில் இருந்து. अगला रात्रि क्लास है 23 फरवरी நெக்ஸ்ட் நைட் கிளாஸ் सन 1967। 23/2/67 வாணியா இருக்கு. बच्चे किसकी याद में बैठे? குழந்தைகளை யாரோட நினைவுல உட்கார்ந்து இருக்கீங்க? देखो, याद करना है सिर्फ अलफ को। பாருங்க, நினைவு ஒரு அலஃப தான் பண்ணணும். क्योंकि भगवान बाप है ना। ஏன்னா பகவான் அப்பா இருக்காங்க இல்லையா? बाप है स्वर्ग स्थापन करने वाला। அப்பா இருக்காங்க, ஸ்வர்கத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடியவர். उसमें होता है लक्ष्मी नारायण का राज्य। அதுல லக்ஷ்மி நாராயணர்களோட ராஜ்யம் இருக்கும். बाप खुद इन द्वारा सारी दुनिया को कहते हैं। அப்பா சுயம் இவங்க மூலமா முழு உலகத்துக்கு சொல்றாங்க. किन द्वारा? யார் மூலமா? इन द्वारा सारी दुनिया को कहते हैं कि मुझे याद करो। இவங்க மூலமா முழு உலகத்துக்கு சொல்றாங்க, என்ன நினைவு செய்யுங்க. तो तुम्हारे पाप विनाश हो जाएंगे। அப்ப உங்களோட பாவங்கள் எல்லாமே விநாசம் ஆயிடும். पावन बन करके फिर मेरे पास आवेंगे। பாவனமா ஆகி பிறகு என்கிட்ட வந்துருவீங்க. फिर सतयुग में जावेंगे। பிறகு சத்யுகத்துக்கு போகுவீங்க. पावन है ही सतयुग की दुनिया। சத்யுகம் தான் பாவனமான உலகமா இருக்குது. पतित से पावन कोई गंगा स्नान आदि करने से नहीं बनेंगे। பதித்தர்ல இருந்து பாவனா ஆகுறதுன்னா கங்கால குளிக்கிறதுனால ஒண்ணும் ஆக மாட்டீங்க. नदियों में पानी होता है। நதிகள்ல தண்ணி இருக்கும். पानी से कोई पतित से पावन नहीं बन सकता। இந்த தண்ணியில இருந்து ஒண்ணு பதித்தர்ல இருந்து பாவனமாக மாட்டாங்க. और सागर में पानी नहीं होता है। பிறகு கடல்ல தண்ணி இருக்கிறது இல்லையா என்ன? है? सागर में भी पानी होता है। கடல்ல கூடயும் தண்ணி இருக்கும். பிறகு नदियों के पानी से पतित से पावन क्यों नहीं बनते? நதிகளினோட தண்ணியில இருந்து ஏன் பதித்தர்ல இருந்து பாவன ஆகுறது இல்ல? तो और भी खारा होता है। கடலை பார்த்தோம்னா இன்னும் உப்பு தண்ணியாக இருக்கும். அதுல नदियों का पानी तो फिर भी मीठा होता है। நதிகளினோட தண்ணி அப்படி பார்த்தா ஸ்வீட்டா தான் இருக்கும். हाँ, सागर कहीं कहीं मीठा होता है। சாகர் கடல் சில இடத்துல தண்ணி ஸ்வீட்டா இருக்கும். सागर मीठा भी कहीं कहीं और मोस्टली सागर खारा भी। இப்போ கடலினோட தண்ணி சில இடத்துல ஸ்வீட்டாகவும் இருக்குது. பிறகு அதிக ஒரு லெவல்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி கடலோட தண்ணி உப்பு தண்ணியா தான் இருக்கும். दुनिया में ज्यादा मनुष्य मीठे हैं या खारे हैं? உலகத்துல அதிக மனிதர்கள் ஸ்வீட்டானவங்களா இல்லைன்னா உப்பா இருக்கக்கூடியவங்களா? जो मीठे बनने वाले हैं वो डायरेक्ट बाप की संतान बनते हैं। யாரு ஸ்வீட்டா ஆகக்கூடியவங்க அவங்க டைரக்ட் அப்பாக்கு குழந்தைகளாகிறாங்க. वो तो है बहुत थेड़े। அவங்க और बाकी सब கொஞ்சதா இருக்காங்க. மற்றபடி எல்லாருமே
बाकी सब खारे के खारे ही रह जाते हैं। மற்றபடி எல்லாருமே உப்பாதான் இருப்பாங்க, இருந்துடுறாங்க. 16 कला संपूर्ण बनते ही नहीं। 16 கலை பரிபூர்ணமானவங்க ஆகிறதே கிடையாது. पतित पावन भगवान को कहा जाता है। பतिத பாவன் பகவானுக்கு சொல்லப்படுகிறாங்க. बाप कहते हैं अभी पावन बनो, அப்பா சொல்றாங்க இப்ப பாவனம் ஆகுங்க, विकारों को छोड़ो, விகாரத்தை விட்டுடுங்க, बनो। தூய்மை ஆகுங்க. ये देवताएं पवित्र हैं, इसलिए अपवित्र मनुष्य इनको माथा टेकते हैं। இந்த தேவதைகள் தூய்மையானவங்க, அதனாலதான் தூய்மை இல்லாத மனிதர்கள் அவங்களுக்கு முன்னாடி தலைய வணங்குறாங்க. पवित्रता तो अच्छी चीज है। தூய்மை என்றது நல்ல பொருள் தான் இருக்குது. बाप आते हैं इनको पति से पावन बनाने। அப்பா வருது இவங்கள பத்தித்தர்ல இருந்து பாவன ஆக்குறதுக்காக. जब बाप आते हैं எப்போ அப்பா வராங்களோ तो बाप के आने के बाद अपवित्र क्यों होना चाहिए? அப்பா வந்ததுக்கு பிறகு ஏன் अपवित्रமாகணும்? बुलाते हैं पावन बनाओ, கூப்பிடுறாங்க பாவனமாக ஆக்குங்கன்னு. तो फिर पावन क्यों नहीं बनते हो? அப்ப ஏன் பாவனம் ஆகுறது இல்ல? इस पावन बनने में कोई खर्चा तो है नहीं। இப்போ இங்க பாவன ஆகுறதுல செலவு ஒண்ணும் இல்ல. भक्ति मार्ग में तो देखो कितने ढेर खर्चे करते हैं। பக்தி மார்க்கத்துல பாருங்க எவ்வளவு செலவு செய்றாங்க. जहाँ माथा टेका वहाँ पैसे रखो। எங்க தலைய குணைறீங்களோ அங்க பைசாவை வைக்கணும். जन्म जन्मांतर पैसे रखते धक्के खाते रहते हैं। ஜென்ம ஜென்மாந்தரத்திலிருந்து இந்த காசை வைக்கிறாங்க, ரூபாவை வைக்கிறாங்க, இடிச்சுக்கிறாங்க, அலைறாங்க. बादशाही जो थी वो खत्म हो गई। ஸ்வர்கத்தினோட ராஜாங்கம் அது முடிஞ்சு போயிடுச்சு. नरकवासी बन गए। நரகத்துல வசிக்க கூடியவங்களா ஆயிட்டீங்க. अभी बाप कहते हैं ये विनाश सामने खड़ा है। இப்போ அப்பா சொல்றாங்க இந்த விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்குது. पुरानी दुनिया में सब पतित है। பழைய உலகத்துல எல்லாருமே பतितமானவங்க. इन्हें लक्ष्मी नारायण की है फिर पावन दुनिया। இந்த லக்ஷ்மி நாராயணர்களுக்காக என்னன்னா பாவன உலகமா இருக்குது. जो विशेष मनुष्य होते हैं वो कहते हैं हमको वाइसलेस बनाओ। யாரு விகாரி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க, நம்மள வைஸ்லெஸ் ஆக்குங்க, நிர்விகாரி ஆக்குங்க. अभी मैं कहता हूँ विशेष मत बनो। இப்ப நான் சொல்றேன் விகாரி ஆகாதீங்க. मुझे याद करो तो पापों का बोझा उतरे। என்ன நினைவு செய்யுங்க, இதனால பாவத்தினோட சுமை எல்லாமே இறங்கிடும். देवताएं साधु संत को याद, देवताएं साधु संत को, न देवताओं को याद करो न साधु संतों को याद करो। இப்போ தேவதைகளை கூடயும் நினைவு செய்யாதீங்க, சாது சந்த கூடயும் நினைவு செய்யாதீங்க. क्योंकि वर्षा तो बाप से मिलता है। ஏன்னா சொத்து அப்பா இடமிருந்து கிடைக்குது. देवताएं हो चाहे साधु संत हो वो सब है मनुष्य आत्मा। தேவதைகளா இருக்கலாம், சாது சந்தா இருக்கலாம், எல்லாருமே மனித ஆத்மாக்களா இருக்காங்க. भाई को भाई से वर्षा नहीं मिलता। சகோதரனுக்கு சகோதரன் இடமிருந்து சொத்து கிடைக்கிறது இல்ல. सब आत्माओं का बाप है परम पिता परमात्मा। எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா பரம்பிதா பரமாத்மா இருக்காங்க. और आत्माएं सब भाई भाई है। பிறகு ஆத்மாக்கள் எல்லாருமே சகோதரர்களா இருக்காங்க. सबको बाप से ही वर्षा मिलता है। எல்லாருக்குமே அப்பா இடமிருந்து தான் சொத்து கிடைக்குது. तो वर्षा लेकर स्वर्ग का मालिक बनने। நீங்க வந்திருக்கீங்க அப்பா இடமிருந்து ஸ்வர்கத்தினோட ஆஸ்தியை எடுத்துக்கிட்டு ஸ்வர்கத்துக்கு எஜமான் ஆகிறதுக்காக. तो बाप को याद करने से विकर्म विनाश होंगे। இப்ப அப்பாவை நினைவு செய்யறதுனால விபரீத செயல்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ये सृष्टि का चक्र पूरा होता है। இந்த சிருஷ்டியினோட சக்கரம் கம்ப்ளீட் ஆகுது. अभी अंतिम जन्म है। இப்போ கடைசி ஜென்மம் ஆயிருக்குது.
अभी वापस जाना है। இப்போ திரும்பி போகணும். बाप को याद करते करते घर चले जाएंगे। அப்பாவை நினைவு செய்ய செய்ய வீட்டுக்கு போயிடுவீங்க. घर जाने के लिए पवित्र तो रहना ही पड़े। வீட்டுக்கு போகிறதுக்காக தூய்மையாக இருந்துதான் ஆகணும். ये युक्ति है। இது யுக்தியா இருக்குது. प्रजापिता ब्रह्मा कुमार कुमारियां हैं, பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிஸா இருக்காங்க. तो आपस में भाई बहन हो गए। அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்களா இருக்கிறாங்க. भाई बहन பாய் பஹனா இருக்காங்க. சகோதரன் சகோதரி. विकार में जा नहीं सकते हैं। சகோதரன் சகோதரி எப்பவுமே விகாரத்துக்கு போக முடியாது. भाई बहन हो तो बाप से वर्षा लो। சகோதரன் சகோதரியா இருக்கீங்கன்னா அப்பா இடமிருந்து சொத்தை எடுத்துக்கோங்க. अब ये अंतिम जन्म है, पुरानी இப்போ இது கடைசி ஜென்மமா இருக்குது. दुनिया खत्म होनी है। பழைய உலகம் முடிஞ்சிடணும். साधु सन्यासियों को तो कोई प्राप्ति नहीं है, சாது சன்னியாசிகளுக்கு எந்த விதமான பிராப்தியும் கிடைக்கிறது இல்ல. और तुमको तो बहुत प्राप्ति है। பிறகு உங்களுக்கு ரொம்ப பிராப்தி இருக்குது. झगड़ा अत्याचार ये सब विकारों पर होता है। இப்போ சண்டை இந்த கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் விகாரத்திலிருந்து தான் ஆகுது. वो कहते हैं भगवानवाच, அவங்க சொல்றாங்க பகவான் சொல்றாங்க काम महाशत्रु है। காம மகா சத்ருவா இருக்குது. காம மகா சத்ருவா இருக்கு. पवित्र बनने से 21 जन्मों का मालिक बनेंगे। தூய்மையா இருக்கிறதுனால 21 ஜென்மத்துக்காக எஜமான் ஆகுவீங்க. तो जब बाप कहते हैं तो तुम क्यों नहीं स्वर्ग के मालिक बनते हो? இப்ப அப்பா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஸ்வர்கத்தினோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஸ்வர்கத்துக்கு எஜமான் ஏன் ஆகிறது இல்ல? ये रावण राज्य है। இது ராவண ராஜ்யமா இருக்குது. कहते भी हैं फलाना स्वर्ग पधारा। சொல்லவும் செய்றாங்க குறிப்பிட்டவங்க ஸ்வர்கத்துக்கு போனாங்க. फलाना स्वर्ग पधारा तो यहाँ कहाँ का वासी था? இப்போ குறிப்பிட்டவங்க ஸ்வர்கத்துக்கு போனாங்கன்னா இங்க எங்க வசிச்சிட்டு இருந்தாங்க? नरक का वासी था। நரகத்தினோட நரகத்துல இருந்தாங்க அவங்க. नरक हुआ ना। நரகமாச்சு இல்லையா? स्वर्ग तो सतयुग में होता है ஸ்வர்கம் சத்யுகத்துல இருக்கும். और नरक है इस दुनिया में। பிறகு நரகம் இந்த உலகத்துல இருக்கும். बाप ही आकर के स्वर्ग का मालिक बनाता है। அப்பதான் வந்து ஸ்வர்கத்தினோட எஜமான் ஆக்குறாங்க. ऊंचते ऊंचे है बाबा। உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க பாபா இருக்காங்க. परमात्मा उनका नाम है शिव। பரம்பிதா பரமாத்மா அவங்களோட பேரு சிவனா இருக்குது. तो शिव आकर के क्या देंगे? அப்போ சிவன் வந்து என்ன கொடுப்பாங்க? स्वर्ग का वर्षा देंगे। ஸ்வர்கத்தினோட சொத்தை கொடுப்பாங்க. तुम स्वर्ग का वर्षा पाए रहे हो। நீங்க ஸ்வர்கத்தினோட சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. युग को और नरक कलयुग को कहा जाता है। ஸ்வர்கம் சத்யுகத்துக்கு பிறகு நரகம் கலியுகத்துக்கு சொல்லப்படுகிறது. नरक के विनाश के लिए सामने देखो लड़ाई खड़ी है। நரகத்தினோட விநாசத்துக்காக முன்னாடி பாருங்க விநாசம் நின்னுட்டு இருக்குது. तो ये चक्कर फिराना है। அப்போ இந்த சக்கரத்தை சுத்தணும்னு சொல்றாங்க. कलयुग के बाद सतयुग आना है। अभी கலியுகத்துக்கு பிறகு சத்யுகம் வரணும். संगम युग है। இப்போ சங்கம யுகமா இருக்குது. इसको कहते हैं पुरुषोत्तम संगम युग। இதுக்கு சொல்லப்படுகிறது புருஷோத்தம் சங்கம யுகம். मनुष्य से देवता यहाँ बनते हैं ना। மனிதர்லிருந்து தேவதைகளாக இங்க ஆகுறீங்க இல்லையா? उत्तम बनते हैं। உத்தமம் ஆகுறீங்க. मनुष्य है विकारी। மனிதர்கள் விகாரியா இருக்காங்க. तब तो देवताओं के आगे जाकर माथा टेकते हैं। அப்பதானே தேவதைகளுக்கு முன்னாடி போய் தலைய வணங்குறாங்க. तो पवित्रता अच्छी चीज हुई ना। அப்போ தூய்மை நல்ல பொருளாச்சு இல்லையா? सतयुग में विकार नहीं होते हैं। சத்யுகத்துல விகாரம் இருக்கிறது இல்ல. वो है वाइसलेस वर्ल्ड। அதான் இருக்குது வாய்ஸ்லெஸ் வேர்ல்டு. अभी இப்போ रावण राज्य मुर्दाबाद होता है। ராவண ராஜ்யம் முர்தாபாத் ஆகுது. और राम राज्य जिंदाबाद होता है। இந்த ராவண ராஜ்யம் என்ன இருக்குதோ அது ஒளிகை ஆகுது. பிறகு ராமராஜ்யம் ஜிந்தாபாத் ஆகுது, வாழ்கை ஆகுது.
तुम सॉल्वेंट बन जाते हो, நீங்க சால்வெண்ட் ஆயிடுறீங்க, செல்வந்தர் ஆயிடுறீங்க. बेद का बाप कितना कूट खजाना देते हैं। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா எந்த அளவுக்கு அழியாத கசானா கொடுத்துடுறாங்க. अभी तुम पारस बुद्धि से पत्थर बुद्धि बन गए हो। நீங்க இப்போ பாரஸ் புத்தியிலிருந்து கல்லு புத்தியவங்களாக ஆயிட்டீங்க. बाप कहते हैं अभी पवित्र बनो, அப்பா சொல்றாங்க இப்போ தூய்மை ஆகுங்க, तो तुम स्वर्ग के मालिक बनेंगे। அப்போ நீங்க ஸ்வர்கத்துக்கு எஜமான் ஆகுவீங்க. तुम वेद के बाप से वर्षा पाते हो, நீங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து இந்த சொத்தை எடுத்துக்கிறீங்க. और तुम चक्कर लगाते रहते हो, देवता से छत्री बनते हो, छत्री से वैश्य, फिर शूद्र। பிறகு நீங்க சக்கரத்தை சுத்துறீங்க, தேவத்திலிருந்து க்ஷத்ரிய, க்ஷத்ரியிலிருந்து வைஷ்ய, வைஷ்யிலிருந்து சூத்ராகிறீங்க. ये सृष्टि चक्र फिरता रहता है। இந்த சிருஷ்டி சக்கரம் சுத்திட்டே இருக்கும். ये वर्ल्ड की हिस्ट्री ज्योग्राफी भगवान ही पढ़ाते हैं। இந்த வேர்ல்டினோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபிய பற்றி பகவான் தான் படிக்க வைக்கிறாங்க. ऊंच से ऊंच भगवान, फिर सेकंड नंबर में ब्रह्मा विष्णु शंकर। உயர்ந்ததிலும் उयர்ந்த பகவான், பிறகு செகண்ட் நம்பர்ல பிரம்மா விஷ்ணு சங்கர். फिर मनुष्य सृष्टि में पहले पहले इन देवताओं का राज्य था। பிறகு மனித சிருஷ்டில ஃபர்ஸ்ட் இந்த தேவதைகளினோட ராஜ்யம் என்றது இருந்தது. नारी तो कितनी सहज है, इस नारी से जन्मों के लिए स्वर्ग के मालिक बन जाते हो। நாலேஜ் எவ்வளவு சகஜமாக இருக்குது. இந்த நாலேஜால 21 ஜென்மத்துக்காக बादशाही जरूर स्थापन होनी है। ராஜாங்கம் என்றது கண்டிப்பா ஸ்தாபனா ஆகும். अभी बादशाही नहीं है। இப்போ ராஜாங்கம் இல்ல. आत्मा जो सतो प्रधान थी, ஆத்மா சத்தோ பிரதானமாக என்ன இருந்ததோ तमो प्रधान बनी। இப்போ தமோ பிரதானமா இருக்குது. काट पड़ती जाती है। இந்த கலப்படம் என்றது ஏற்பட்டுட்டே போகுது. सतयुग है, गोल्डन एज है, फिर सिल्वर एज है। ये बातें शास्त्रों में तो है ही नहीं। சத்யுகம், கோல்டன் ஏஜ், பிறகு சில்வர் ஏஜ், இந்த விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல இல்லன்னு சொல்றாங்க. कि शास्त्र सब भक्ति मार्ग के हैं। उतरती சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தினடதா இருக்குது. होती है இறங்கும் கலை ஏற்படுது. और बाप आकर के सबकी चढ़ती कला करते हैं। பிறகு அப்பா வந்து எல்லாருக்குமே எல்லாரையும் கூடயும் ஏறும் கலைக்கு கொண்டு போகிறாங்க, அழிச்சிட்டு போகிறாங்க. ये शरीर, धन, दौलत आदि सब कुछ मिट्टी में मिल जाएगा। இந்த சரீரம், இப்போ இந்த செல்வம், ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே மண்ணுல மிக்ஸ் ஆயிடும், கலந்து விடும். इसलिए बाप कहते हैं सिर्फ मुझे याद करो और पवित्र बनो। அதனாலதான் அப்பா சொல்றாங்க, என்ன நினைவு செய்யுங்க, தூய்மையாகுங்க. तो पवित्र दुनिया के मालिक बन जाओगे। என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, தூய்மையாகுங்க. அப்போ தூய்மையினோட உலகத்துக்கு எஜமான ஆயிடுவீங்க. लौकिक बाप से हद का वर्षा और पारलौकिक बाप से बेहद का वर्षा मिलता है। லௌகிக அப்பா இடம் இருந்து எல்லாருக்கு உட்பட்ட சொத்து, பிறகு பார்லௌகிக அப்பா இடம் இருந்து பார்லௌகிக சொத்து கிடைக்குது. छोटा बाप हो, बड़ा बाप हो, சின்ன அப்பா, அப்படி என்ன பெரிய அப்பா, बेहद का बाप हो। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா. छोटे बाप के होते हुए भी बड़े बाप को याद तो करते हैं ना। இப்போ சின்ன அப்பாவோட குழந்தைகளாக இருந்தாலும் பெரிய அப்பாவை நினைவு செய்றீங்க இல்லையா? बेहद का वर्षा देते हैं इसलिए याद करते हैं। எல்லாருக்கு அப்பாற்பட்ட சொத்தை கொடுக்கறாங்க, அப்பாற்பட்ட சொத்து கொடுக்கறாங்க, அதனாலதான் நினைவு செய்றீங்க. तो ये है सहज से सहज पढ़ाई। அப்போ இதா இருக்குது எல்லாத்தை விட சகஜமான படிப்பு. ये पढ़ाई पढ़ते पढ़ते माथा शीतल हो जाता है। இந்த படிப்பை படிச்சு படிச்சு புத்தி சீத்தலம் ஆயிடுது, அப்படின்னா கூல் ஆயிடும்னு சொல்றாங்க. विकारों की गर्मी निकल जाती है। விகாரத்தினோட அந்த ஹீட்னஸ் என்றது போயிடும். वहाँ तो तुम देवताओं का ही राज्य होगा, அங்க தேவதைகளான உங்களோட ராஜ்யம் தான் இருக்கும், का राज्य नहीं होगा। வேற யாரோட ராஜ்யமும் இருக்காது. ये बातें समझ करके समझानी है, क्योंकि कल्याण இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு புரிய வைக்கணும்.
करना है। ஏன்னா நன்மையை பண்ணணும். मनुष्य को पतित से पावन बनाने जैसा और कोई बड़ा कल्याण नहीं होता है। மனிதர்களை பतितர்லிருந்து பாவனம் ஆக்குற ஒரு வேலை என்ன இருக்குதோ இதை விட நன்மைக்கான வேலை எதுவும் இல்ல. क्या என்ன? पतित मनुष्य को पावन बनाने जैसा बड़ा कल्याण नहीं होता है। பतितர்களை பாவன பண்ணக்கூடிய வேலை என்ன இருக்குதோ இதை விட பெரிய நன்மைக்கான விஷயம் வேற எதுவுமே இல்ல. तो ये कल्याण करता कौन है? பாபா கேக்குறாங்க, இந்த நன்மைக்கான விஷயத்தை யார் செய்யறாங்க? पतित से पावन बनाने वाला कल्याणकारी शिव कहा जाता है। பतितர்லிருந்து பாவனமா ஆக்கக்கூடியவங்க கல்யாண்காரி சிவனுக்காக சொல்வாங்க. तो शिव ही कल्याणकारी हुआ அப்போ சிவன் தான் நன்மை செய்பவரானாங்க. और हम तो सब हैं ही पतित। நாம எல்லாருமே பतितர்கள் தான் இருக்கிறோம். पतित तो पतितों को पावन नहीं बनावेंगे। பतितர்கள் அவங்க ஒண்ணு பतितர்களை பாவனமாக்க மாட்டாங்க. अगला क्लास है நெக்ஸ்ட் கிளாஸ் 25/2/67 25/2/67 முரளி. अभी रूहानी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं। இப்போ ஆன்மீக அப்பா உட்கார்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. क्या? என்ன? जो देवान में बैठने वाले बच्चे हैं उनको नहीं समझाते हैं। யாரு தேகாபிமானத்துல உட்காரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு புரிய வைக்கிறது இல்ல. इसको समझाते हैं। யாருக்கு புரிய வைக்கிறாங்க? रूहानी बच्चों को समझाते हैं। बच्चे जानते हैं रूहानी बाप ரூஹானி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. குழந்தைகளுக்கு தெரியும் हमको इस रथ द्वारा समझाए रहे हैं। அப்பா நமக்கு இந்த ரத்தம் மூலமா புரிய வச்சிட்டு இருக்காங்க. मना रथ का जो मालिक है वो समझाने वाला नहीं है। அப்படின்னா ரத்தத்துக்கு எஜமான் இருக்காங்க இல்லையா, அவங்க புரிய வைக்க கூடியவங்க இல்ல. समझाने वाला है रूहानी बाप। புரிய வைக்க கூடியவங்க ஆன்மீக அப்பா. अब जब कि बच्चे हैं तो फिर बाप को बहन को இப்போ குழந்தைகளா இருக்கீங்கன்னா அப்பாவை இந்த சிஸ்டரை किसी भाई को कहें कि मुझे बाबा को याद करना सिखाओ। இல்லன்னா மத்த பிரதருக்கு சொல்றது எனக்கு பாபாவை எப்படி நினைவு செய்யறது கத்து கொடுங்கன்னு. ये तो रंग हो जाता இது है। தவறாயிடுது. क्या? जो बच्चे हैं वो स्वतः ही याद करेंगे இப்போ யாரு குழந்தைகளோ அவங்க தானாவே நினைவு செய்வாங்களா, या कोई से पूछेंगे कि हमको याद करना सिखाओ। இல்லன்னா யார்விடம் இருந்து கேட்பாங்களா நம்மளுக்கு நினைவு பண்றது கத்து கொடுங்கன்னு சொல்வாங்களா? लौकिक में कोई कहता है कि हमको याद करना सिखाओ। லௌகிகத்துல யாராவது சொல்வாங்களா எனக்கு நினைவு செய்யறது கத்து கொடுன்னு? बच्चा स्वतः ही याद करता है। குழந்தை தானாவே நினைவு செய்வாங்க. ये बात रंग हो जाती है। இந்த விஷயம் ராங் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. तुमको छोटी बेबी तो नहीं हो। நீங்க சின்ன பேபி ஒன்னும் கிடையாது. ये तो जानते हो मुख्य है रूह। இதென்னமோ தெரியும், முக்கியமானது ரூஹ் அப்படின்னா ஆத்மா. और ये रूह अविनाशी है। பிறகு இந்த ஆத்மா அவிநாஷியா இருக்குது. ये शरीर विनाशी है। இந்த சரீரம் விநாஷியா இருக்குது. बड़ी तो रूह हुई ना। பெருசு ஆத்மா தானே. शरीर बड़ा हुआ या रूह बड़ी हुई? சரீரம் பெருசாச்சா இல்லன்னா ஆத்மா பெருசாச்சா? रूह बड़ी हुई। ஆத்மா பெரியதான क्यों? பெருசாச்சு. ஏன்? है? क्योंकि अविनाशी है। ஏன்னா அவிநாஷியா இருக்குது. अविनाशी है माना सदा काल चलने वाली है। அவிநாஷியன்னா சதா காலம் இருக்கக்கூடியது. शरीर பிறகு சரீரம் आज है कल खलास हो जाना। இன்னைக்கு இருக்குது நாளைக்கு முடிஞ்சு போகும். तो देह अभिमान में आकर के ये बोलते हैं मैं ये करता हूँ। அதனால தேக அபிமானத்துல வந்து இப்படி சொல்றாங்க நான் இந்த வேலைய செய்யறேன்.
अभी तुम देह अभिमानी देही अभिमानी बने हो। இப்ப நீங்க தேஹி அபிமானி அப்படின்னா ஆத்மாபிமானிகளாக ஆயிருக்கீங்க. जानते हो आत्मा कहती है मैं इस शरीर द्वारा यह काम करता हूँ। தெரியும் உங்களுக்கு, ஆத்மா சொல்லுது இந்த சரீரம் மூலமா நான் இந்த வேலையை செய்யறேன். आत्मा मेल है। ஆத்மா ஆணா இருக்கு. क्या என்ன फीमेल नहीं है? பெண் கிடையாதா? है आत्मा पुरुष। ஆத்மா புருஷ. पुरु माना पुरी, श माना सोने वाली, புரு அன சரீரம், आराम करने वाली। ஷா அண்ணா ரெஸ்ட் எடுத்துக்கிறது. तो शरीर रूपी पुरी में सोने वाले का नाम पुरुष रख दिए। சரீர ரூபமான நகரத்துல தூங்கக்கூடிய ஆத்மாக்கு சொல்லிட்டாங்க. शरीर रूपी पुरी में सोने वाले का नाम, आराम करने वाले का नाम पुरुष रख दिया। शरीर रूपी நகரத்துல ஆராமா இருக்கிறது அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கிற ஆத்மாக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா புருஷன் சொல்வாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிற அந்த ஆத்மா இருக்குல்ல அதுக்கு சொல்வாங்க புருஷ. वो है आत्मा पुरुष। அப்போ அவங்க என்னன்னா ஆத்மா புருஷ. आत्मा कोई भी स्त्री नहीं है। எந்த ஆத்மாவும் பெண் இல்ல. आत्मा पुरुष है। ஆத்மா புருஷா இருக்குது. मेल है, ஆணா இருக்குது. बाप समझाते हैं ये भूलें बहुत करके देखी जाती हैं। பாபா சொல்றாங்க இந்த விஷயத்த இந்த தவறுகளை ரொம்ப பண்ற போல இது தென்படுது. कहते हैं कि हमको योग में बिठाओ। சொல்றாங்க நம்மள யோகத்துல உட்கார வைங்க நம்மளன்னு சொல்றாங்க. सामने एक बैठता है इस ख्याल से कि हम बाबा की याद में बैठे हैं। ஓ முன்னாடி உட்கார கூடியவங்க இந்த ஒரு விசாரத்துல உட்கார்றாங்க, நம்ம பாபாவோட நினைவுல உட்கார்ந்து இருக்கிறோம். ये भी बैठे और हम भी बैठे। இவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க, நாமளும் உட்கார்ந்து இருக்கிறோம். इसलिए बैठाया जाता है। அதனாலதான் உட்கார வைக்கப்படுகிறது. अब पाठशाला कोई इसके लिए नहीं है। வாஸ்தவத்துல இப்போ இந்த ஒரு பாட்சாலா என்றது இதுக்காக இல்ல. किसके लिए? எதுக்காக? याद में बैठने के लिए। நினைவுல உட்கார்றதுக்காக இல்ல. है पाठशाला याद में बैठने के लिए नहीं है। பாட்சாலா நினைவுல உட்கார்றதுக்காக இல்லையா? है पाठशाला काहे के लिए होती है? பாட்சாலா எதுக்காக இருக்கும்? पढ़ाई पढ़ने के लिए होती है। படிக்க வைக்கிறதுக்காக படிச்சுக்கிறதுக்காக இருக்கும். बैठने के लिए थोड़ी ही होती है। याद कोई बैठ के थोड़ा ही करना है। இப்போ நினைவுக்காக இருக்குமா பாட்சாலா? இப்போ நினைவுன்றது என்ன உட்கார்ந்து செய்யணுமா என்ன? याद तो चलते फिरते उठते बैठते काम करते याद करना है। நினைவுன்றது ஏஞ்சுக்கிறப்போ நடக்கிறப்போ உட்கார்றப்போ வேலை செய்யறப்போ செய்யணும். पाठशाला पढ़ाने के लिए है। இந்த பாட்சாலா படிக்கிறதுக்காக இருக்குது. कि ऐसे नहीं कि तुमको बैठना है कि मेरे को याद करने के लिए बैठो। மற்றபடி அப்படி இல்ல உட்காரணும் நினைவு செய்யறதுக்காக உட்காருங்கன்றது இல்ல. किसी को बैठ याद कराना है ये ठीक नहीं है। இப்போ ஒருத்தருக்கு உட்கார வச்சு நினைவு செய்ய வைக்கிறது இது சரியில்லை. क्या? என்ன? आओ हम तुमको याद में बैठाए। வாங்க வந்து உங்களை நினைவுல உட்கார வைப்போ வாங்கன்னு சொல்லக்கூடாது. बहुत ब्रह्मा कुमारियां कहती है ना। நிறைய பிரம்மா குமாரிஸ் இப்படி சொல்றாங்க இல்லையா? तो वो रंग हो जाता है। அது ராங் ஆயிடுது. बच्चों को ये भी अकल नहीं है जो बाप को आपे ही याद करें। குழந்தைகளுக்கு இது கூட இவ்வளவு புத்தியும் இல்ல அப்பாவை தானாவே நினைவு செய்யணும்ன்றது இல்ல.
कोई याद सिखाई जाती है क्या? நினைவு என்ன கத்து கொடுக்கப்படுகிறதா என்ன? सिर्फ यहाँ बैठने से ही याद करना है क्या? வெறும் இங்க உட்கார்றதுனால தான் நினைவு செய்யணுமா? बाप ने तो समझाया चलते फिरते उठते बैठते बाप को याद करना है। அப்பா புரிய வச்சிருக்காங்க, நடக்கிறப்போ உட்கார்றப்போ எஞ்சுக்கிறப்போ அப்பாவை நினைவு செய்யணும். इसके लिए खास बैठना नहीं है இதுக்காக விசேஷமா உட்கார்ற அவசியம் இல்ல. और याद करना कोई बड़ी बात नहीं है। பிறகு நினைவு செய்யறது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. जैसे कोई कहते हैं राम राम कहो, இப்ப சிலர் சொல்றாங்க ராம ராமன் சொல்லுங்கன்னு. तो क्या बिगर राम राम कहे याद नहीं कर सकते हैं क्या? அப்ப என்ன ராம ராமன் சொல்லாமலேயே நினைவு செய்ய முடியாதா என்ன? मुख से राम राम नहीं कहेंगे तो याद नहीं आवेगी क्या? வாயால ராம ராமன் சொல்லாம இருந்த என்ன நினைவு வராதா? तो भी याद आवेगी। அப்பவும் நினைவு வரும். याद तो चलते फिरते कर सकते हैं। நினைவுன்றது நடக்கிறப்போ வாக்கிங் பண்றப்பவும் செய்யலாம். तुमको तो कर्म करते बाप को याद करना है। உங்களுக்கு செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறப்பவும் அப்பாவை நினைவு செய்யணும். आशिक मासूक कोई खास बैठ करके एक दो को याद नहीं करते हैं। காதலன் காதலி விசேஷமா உட்கார்ந்து ஒண்ணு நினைவு செய்யறது இல்ல. उनको तो याद ऑटोमेटिक आती रहती है। அவங்களுக்கு நினைவு தானாவே வந்துட்டு இருக்கும். काम काज धंधा आदि सब कुछ करना है। வேலை இதெல்லாமே தொழில் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கணும். कुछ करते अपने मासूक को याद करते रहो। இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ கூடயும் உங்களோட காதலனை நினைவு செஞ்சுட்டு இருங்க. ऐसे नहीं कि उनको याद करने के लिए खास कहीं जाकर बैठना है। அப்படி இல்ல அவரை நினைவு செய்யறதுக்காக விசேஷமா ஒரு இடத்துல உட்காரணும் என்றது இல்ல. कई बच्चे अच्छे अच्छे हैं, समझाने करने में अच्छे अच्छे हैं। நிறைய குழந்தைகள் நல்ல நல்ல குழந்தைகள் இருக்காங்க, புரிய வைக்கிறதுல ரொம்ப நல்லவங்க. याद भी अच्छी करते हैं, நினைவு கூடயும் நல்லபடியா செய்றாங்க. फिर भी कह देते हमको योग सिखाओ। ஆனாலும் சொல்றாங்க நமக்கு யோகத்தை கத்து கொடுங்க, योग में बैठाओ। யோகத்துல உட்கார வைங்க. बाबा ने कहा ये योग अक्षर तो बिल्कुल उड़ा दो। பாபா சொன்னாங்க இந்த யோக ஒரு வார்த்தை, யோகா என்ற வார்த்தைய முழுமையா பறக்க வச்சிடுங்க. क्या करो? என்ன செய்யணும்? मेरे को याद करो। என்ன நினைவு செய்யுங்க. शास्त्रों की कोई भी बात में कोई अर्थ नहीं है। சாஸ்திரங்களை எந்த விஷயத்தினோட இதுல என்ன அர்த்தமும் இல்ல, अनर्थ ही अनर्थ है। வெறும் நான்சென்ஸ் தான் சொல்றாங்க, ஆனா அர்த்தமே இல்லாதது. तो बाप ने कहा मैं तुमको इन सब का सार समझाता हूँ। அப்போ அப்பா சொல்றாங்க நான் இந்த எல்லா விஷயத்துக்கான சாரத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். भक्ति मार्ग को कहा जाता है अनर्थ मार्ग। பக்தி மார்க்கத்துக்கு சொல்லப்படுகிறது அனர்த்த மார்க். அப்படின்னா நான்சென்ஸ் மார்க்கம், அர்த்தம் இல்லாத மார்க்கம். जिससे मनुष्यों की दुर्गति होती है। இதனால மனிதர்களுக்கு துர்கதி ஆகுது. मनुष्यों को ज्ञान का बिल्कुल पता नहीं है। மனிதர்களுக்கு ஞானத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. भक्ति करते करते सीढ़ी नीचे उतरते आए। பக்திய பண்ண பண்ண இந்த ஏணி படியிலிருந்து கீழே இறங்கி இருக்கீங்க. तुम बच्चे गीत व कविताएं आदि सुनाते हो। நீ குழந்தைகளான நீங்க பாட்டு கவிதை இதெல்லாம் சொல்றீங்க. तो बाबा कह देते हैं ये गीत ये कविताएं आदि ये सब भक्ति मार्ग। அப்ப அப்பா சொல்றாங்க இந்த பாட்டு கவிதை இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினது, பக்தி மார்க்கத்து தான் இருக்குது. तो बेसिक नॉलेज में क्या चल रहा है? பேசிக் நாலேஜ்ல என்ன போயிட்டு இருக்குது? वो गीत चलते रहते हैं, कविताएं सुनाते रहते हैं। பக்தி மார்க்கத்துல என்ன நடக்குதுன்னா பேசிக் நாலேஜ்ல என்னன்னா அந்த பாட்டு பாடுறது கவிதைகள் போடுறது ये सब भक्ति मार्ग हुआ। பாபா சொல்றாங்க இது எல்லாமே பக்தி மார்க்கமா இருக்குது. कहते भी है शांति देवा, சொல்லவும் செய்றாங்க சாந்தி தேவா. सो तो परमात्मा को ही याद करते हैं ना कि कृष्ण को याद करते हैं। அப்ப அவங்க பரமாத்மாவை தான் நினைவு செய்றாங்களா இல்லன்னா கிருஷ்ணரை நினைவு செய்றாங்களா? ड्रामा अनुसार आत्मा अशांत हो गई है। டிராமா பிளான் அனுசாரமா ஆத்மா அமைதி இல்லாத லெவலுக்கு வந்துடுச்சு, அமைதி இல்லாத மாக போயிடுச்சு. बाप को पुकारते हैं क्योंकि शांति का सागर है,
அப்பாவை கூப்பிடுறாங்க ஏன்னா சாந்தி கடலா இருக்காங்க, सागर है, ज्ञान சுக கடலா இருக்காங்க, सागर है। ஞான கடலா இருக்காங்க. ज्ञान और योग मुख्य दो चीजें हैं। ஞானம் மற்றும் யோகம் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது. योग माना याद, யோகம் என்றால் யாத், நினைவு. उनका तो हठ योग बिल्कुल अलग है। அவங்களோட ஹட்ட யோகம் முழுமையா தனியானது. और तुम्हारा है राजयोग, உங்களது ராஜயோகம் ஆயிருக்குது. सिर्फ बाप को याद करना है। வெறும் அப்பாவை நினைவு செய்யணும். बाप द्वारा ही तुम बाप को जानते हो, அப்பா மூலமா தான் நீங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிறீங்க. और बाप के द्वारा बाप को जानने से सृष्टि की आदि वाद्यंत को जान गए। பிறகு அப்பா மூலமா அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுனால சிருஷ்டியினோட முதல் இடை கரையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. तुमको सबसे बड़ी खुशी तो ये है உங்களுக்கு எல்லாத்தை விட பெரிய खुशी இந்த விஷயத்துக்காக இருக்கு, कि तुमको भगवान पढ़ाते हैं। உங்களுக்கு பகவான் படிக்க வைக்கிறாங்க. तो भगवान को भी पहले पहले पूरा जानना चाहिए। அப்போ பகவானை கூடயும் ஃபர்ஸ்ட் முழுமையா தெரிஞ்சுக்கணும். अधूरी नॉलेज नहीं होनी चाहिए। அறகுறையான ஞானம் இருக்க கூடாது. ऐसे तो कोई भी नहीं जानते हैं। அப்படி பார்த்தா யாருக்குமே தெரியாது. आत्मा एक स्टार है, वैसे भगवान भी स्टार है। ஆத்மா எப்படி ஸ்டாரா இருக்குதோ அதே மாதிரி தான் பகவானும் ஸ்டார் தான் இருக்காங்கன்னு. वो भी है ही पर आत्मा, அவங்களும் ஆத்மா தான். परंतु उनको परमात्मा कहते हैं। ஆனா அவருக்கு பரமாத்மான்னு சொல்வாங்க. आत्मा तो है, लेकिन ஆத்மா என்னமோ இருக்குது, ஆனா परमात्मा है, सुप्रीम सोल कहा जाता है। பரமாத்மா இருக்காங்க, சுப்ரீம் சோலன் சொல்லப்படுகிறாங்க. वो कब पुनर्जन्म नहीं लेते हैं। அவங்க எப்பவுமே புனர்ஜன்மத்தை மறு ஜென்மத்தை எடுத்துக்கிறது இல்ல. ऐसे नहीं कि वो जन्म मरण में आते हैं, नहीं। அப்படி இல்ல, அவங்க ஜனன மரணத்துல வருவாங்க வராங்கன்றது இல்ல. क्या? என்ன? वो पुनर्जन्म लेते हैं। அவங்க புனர்ஜென்மத்தை எடுத்துக்கிறாங்க. खुद आकर के समझाते हैं कि मैं कैसे आता हूँ। அவங்க சுயம் வந்து சொல்றாங்க நான் எப்படி வரேன். त्रिमूर्ति का ज्ञान भी भारतवासियों में है। त्रिमूर्तिயினோட ஞானம் கூடயும் பாரதவாசிகளுக்குள்ள இருக்குது. त्रिमूर्ति ब्रह्मा विष्णु शंकर का चित्र भी दिखाते हैं। त्रिमूर्ति ब्रह्मा विष्णु शंकरिனோட சித்திரத்தையும் காமிக்கிறாங்க. चित्र दिखाते हैं, इससे क्या साबित होता है? சித்திரத்தை காமிக்கிறாங்க இல்லையா, இதனால என்ன நிரூபணம் ஆகுது? कि कभी चरित्र करने वाले ये तीनों मूर्तियां रही होंगी। ஏதோ ஒரு நேரத்துல இந்த சரித்திரத்தை பண்ணக்கூடிய மூணு மூர்த்திகள் இருந்திருப்பாங்க. तो समझाना चाहिए त्रिमूर्ति ब्रह्मा विष्णु शंकर का रचयिता है शिव। அப்ப புரிய வைக்கணும், त्रिमूर्ति ब्रह्मा विष्णु शंकरिனோட படைப்பவர் சிவனா இருக்காங்க. शिव परमात्मा नमः कहते हैं। शिव परमात्मा नमः சொல்லப்படுகிறாங்க சொல்றாங்க. उस ऊंचे ऊंच बाप को भूल गए हो। அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவை மறந்துட்டீங்க. सिर्फ त्रिमूर्ति का चित्र दे दिया है। வெறும் त्रिमूर्तिயினோட சித்திரத்தை கொடுத்துட்டீங்க. ऊपर में शिव तो जरूर होना चाहिए। மேலே சிவன் கண்டிப்பா இருக்கணும். जो समझावे कि ऊपर में इनका परिचय शिव है। என்னன்னா புரிய வைக்கிற போல மேலே இவங்களோட அறிமுகம் இருக்குது சிவனோடது. रचना से कब वर्षा नहीं मिल सकता। படைப்பில் இருந்து எப்பவுமே சொத்து என்றது கிடைக்காது. तुम जानते हो ब्रह्मा से कुछ भी वर्षा नहीं मिल सकता। உங்களுக்கு தெரியும் பிரம்மா இடம் இருந்து ஒண்ணுமே சொத்து கிடைக்கிறது இல்ல. ब्रह्मा तो बर्थ नाटी पेनी है। பிரம்மா ஒரு பைசாக்கு கூடயும் யூஸ் இல்ல. विष्णु इज बर्थ पाउंड। விஷ்ணு பர்த் பவுண்ட் வர்த் பவுண்ட்னு சொல்றாங்க. भारतवर्ष में
ब्रह्मा की पूजा नहीं होती। பாரத தேசத்துல பிரம்மாக்கு பூஜை நடக்கிறது இல்ல। ब्रह्मा के मंदिर नहीं है, ब्रह्मा की मूर्तियां नहीं होती। பிரம்மாவோட கோயில்கள் இல்ல, பிரம்மாவினோட மூர்த்தி இல்ல। और विष्णु के பிறகு விஷ்ணுது मंदिर भी है, पूजा भी होती है, मूर्तियां भी बनती हैं। கோயில இருக்குது, பூஜையும் ஆகுது, மூர்த்திகளை கூட உருவாக்குறாங்க। तो विष्णु इज वर्थ पाउंड। அதனாலதான் விஷ்ணு இஸ் வர்த் பவுண்ட்। इनको तो हीरे जवाहरात का ताज है। இவங்களுக்கு வைரம் பிறகு வைரம் வைடூரியத்தினோட கிரீடத்தை காமிச்சிருக்காங்க। शिव बाबा द्वारा फिर पैनी से ये पाउंड विष्णु बनते हैं। शिव बाबा மூலமா பெண்ணிலிருந்து இவங்க பவுண்ட் விஷ்ணு ஆகுறாங்க। विष्णु द्वारा विष्णु वर्थ पाउंड बनते हैं। तो விஷ்ணு வர்த் பவுண்ட் ஆகுறாங்கன்னா किसके द्वारा बनते हैं? அப்ப அவங்க யார் மூலமா ஆகுறாங்க? द्वारा। द्वारा माना மூலமானா कोई मीडिया है। யாரோ மீடியா இருக்காங்க जो विष्णु को बर्थ पैनी से बर्थ पाउंड बनाता है। யாரு விஷ்ணுவ இந்த வர்த் பேனிலிருந்து வர்த் பவுண்ட் ஆக்குறாங்க। शिव का चित्र न होने के कारण सारा खंडन हो जाता है। சிவனோட சித்திரம் இல்லாத காரணத்தினால எல்லாமே खंडना ஆயிடுது। शिव तो बिंदी का नाम है। சிவன் என்னமோ பிந்திக்கு பேரு। बिंदी का चित्र हो सकता है क्या? பிந்திக்கு சித்திரம் இருக்க முடியுமா? फिर शिव का चित्र कहाँ से आ गया? அப்போ சிவனோட சித்திரம் எங்கிருந்து வந்தது? शिव जिस मुकर्रर रथ में प्रवेश करते हैं, சிவன் எந்த முக்கர ரத்தத்துல பிரவேசம் பண்றாங்களோ और प्रवेश करके बर्थ पैनी से बर्थ पाउंड बनाते हैं, பிரவேசம் பண்ணி வர்த் பேனிலிருந்து வர்த் பவுண்ட் ஆக்குறாங்க, उसकी बात है। அவரோட பேச்சாச்சு। तो शिव का चित्र जरूर होना चाहिए। அப்போ சிவனோட சித்திரம் கண்டிப்பா இருக்கணும்। नहीं तो सारा ज्ञान खंडित हो जाता है। இல்லனா முழு ஞானம் खंडितம் ஆயிடுது। ऊंचे ते ऊंचा है परमपिता परमात्मा। உயர்ந்ததில உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா இருக்காங்க। उनकी रचना है। இவங்க அவங்களோட படைப்பா இருக்காங்க। कौन? யாரு? ब्रह्मा विष्णु शंकर। ब्रह्मा विष्णु शंकर। अभी तुम बच्चों को बाप से स्वर्ग का वर्षा मिलता है। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு அப்பா இடமிருந்து ஸ்வர்க்கத்தினோட சொத்து கிடைக்குது। और 21 जन्मों के लिए मिलता है। பிறகு 21 ஜென்மத்துக்காக கிடைக்குது। किनको? யாருக்கு? तुम बच्चों को। குழந்தைகளான உங்களுக்கு। बच्चे माना जो बाप के सन्मुख बैठते हैं, उन बच्चों को 21 जन्मों के लिए वर्षा मिलता है। குழந்தைகளான உங்களுக்கு என்ன பாபா சொல்றாங்க, யாரு அப்பாக்கு நேர்முகத்துல உட்கார்றாங்களோ அந்த குழந்தைகளுக்காக சொல்றாங்க। भले वहाँ फिर समझते हैं बाप से वर्षा मिलता है। भले அங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்பா இடம் இருந்து சொத்து கிடைக்குது। कहाँ? எங்க? सतयुग में समझेंगे। சத்யுகத்துல நினைச்சுப்பாங்களா, புரிஞ்சுப்பாங்களா? मैं किससे वर्षा मिला? நமக்கு யாரிடம் இருந்து சொத்து கிடைச்சது? देवताओं से वर्षा मिलेगा तो कहेंगे हमारे देवता बाप है, उनसे हमें वर्षा मिला। தேவதா இடமிருந்து கிடைச்சதுன்னா அப்போ அவங்க சொல்வாங்க நம்ம அப்பா தேவதா அவங்களிடம் இருந்து நமக்கு சொத்து கிடைச்சிருக்கு। और यहाँ किससे वर्षा मिलता है? ஆனா இங்க யாரிடம் இருந்து சொத்து கிடைக்குது? वेद के बाप से। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து கிடைக்குது। वहाँ कोई यह बात नहीं रहती कि वेद के बाप से हमको कोई प्रारब्ध मिल रही है। அங்க இந்த விஷயம் இருக்கிறது இல்ல, எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து நமக்கு சொத்து கிடைச்சிட்டு இருக்குது என்றது இல்ல, இருக்கிறது இல்ல। क्या? என்ன? वहाँ सतयुग में किसी की बुद्धि में ये नहीं रहेगा कि वेद के बाप से हमको वर्षा मिलता है। சத்யுகத்துல அங்க யாரோட புத்தியிலையும் இப்படி இருக்கிறது இல்ல, எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து நமக்கு சொத்து கிடைக்குதுன்னு। वो अपने लौकिक बाप से समझेंगे। அவங்க அவங்களோட லௌகிக அப்பா இடம் இருந்து புரிஞ்சுக்குவாங்க। यहाँ तुम बेहद के बाप से 21 जन्मों का वर्षा लेते हो। இங்க நீங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து 21 ஜென்மத்துக்காக சுகத்தை எடுத்துக்கிறீங்க। तुमको भी पता है
अब की कमाई वहाँ 21 जन्म चलती है। உங்களுக்கு தெரியும் இங்க நாம என்ன சம்பாத்தியத்தை பண்ணிக்கிறோமோ அது அங்க 21 ஜென்மம் கூட யூஸ் ஆகும் போகும். वहाँ ये मालूम नहीं रहता है, அங்க இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ये ज्ञान का बिल्कुल पता नहीं रहता। இந்த ஞானத்தை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ये ज्ञान न देवताओं में होता है न शूद्रों में होता है। இந்த ஞானம் தேவதைகள்லயும் இருக்காது சூத்ரர்கள்லயும் இருக்காது. जो सतयुग के देवताएं होंगे उनमें भी ये ज्ञान नहीं होगा। சத்யுகத்தினோட தேவதைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ளயும் இந்த ஞானம் இருக்காது. और जो शूद्र है பிறகு யாரு சூத்ரர்களோ अपवित्र रहते हैं उनमें भी ये ज्ञान नहीं होता है। அப்பவித்திரமானவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ளயும் இந்த ஞானம் இருக்காதுன்னு சொல்றாங்க. ये ज्ञान है ही तुम ब्राह्मणों। பாபா சொல்றாங்க இந்த ஞானம் பிராமணர்களான உங்களுக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ये है रूहानी ज्ञान। இதா இருக்குது ஆன்மீக ஞானம். स्पिरिचुअल का अर्थ भी समझते नहीं है। பாபா சொல்றாங்க ஸ்பிரிச்சுவலுக்கு அர்த்தமும் தெரியாது. डॉक्टर ऑफ फिलॉसफी कह देते हैं। டாக்டர் ஆஃப் பிலாசபின்னு சொல்லிடுறாங்க. डॉक्टर ऑफ स्पिरिचुअल नॉलेज तो एक ही बाप की है। டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஒரு அப்பாக்கு தான் இருக்குது. बाप को सर्जन भी कहा जाता है। साधु सन्यासी आदि कोई सर्जन थोड़े ही है। அப்பாக்கு சர்ஜனன் கூடயும் சொல்லப்படுகிறாங்க. சாது சந்த் இருக்காங்க சாது சன்னியாசிகள் அவங்க என்ன சர்ஜனா என்ன? वेद शास्त्र आदि पढ़ाने वाले को डॉक्टर थोड़े ही कहेंगे। வேத சாஸ்திர படிக்க வைக்கக்கூடியவங்களுக்கு டாக்டர்னு சொல்வாங்களா என்ன? बल टाइटल दे देते हैं परंतु वास्तव में रूहानी सर्जन तो एक ही है। பல டைட்டில் கொடுத்துடுறாங்க ஆனா வாஸ்தவத்துல ஆன்மீக சர்ஜன் ஒருத்தர் தான் இருக்காங்க. जो रूह को इंजेक्शन लगाते हैं யாரு ஆத்மாக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க वो तो भक्ति है। அது பக்தியா இருக்குது. उसको कहना चाहिए डॉक्टर ऑफ भक्ति। அதுக்கு என்னன்னு சொல்லணும்னா டாக்டர் ஆஃப் பக்தின்னு சொல்லணும். अथवा शास्त्रों का ज्ञान दाता। இல்லைன்னா சாஸ்திரங்களினோட ஞானதாத்தா ஞான கொடுக்கக்கூடிய வள்ளல். उन शास्त्रों की ज्ञान से तो हजामत हो जाती है। பாபா சொல்றாங்க அந்த சாஸ்திரங்களினோட ஞானம் என்ன இருக்குதோ அதனால ஒண்ணுமே இல்லாத போல ஆயிடுது. फायदा तो कुछ भी नहीं होता है। ஒண்ணுமே லாபம் இல்லைன்னு சொல்றாங்க. नीचे गिरते ही जाते हैं। भक्ति है दुर्गति। கீழே விழுந்துட்டே போகிறாங்க. பக்தியா இருக்குது துர்கதி. तो दुर्गति को डॉक्टर कैसे कहेंगे? அப்போ துர்கதிக்கு டாக்டர்னு எப்படி சொல்ல முடியும்? डॉक्टर तो फायदा पहुंचाता है। டாக்டர் மூலமா லாபம் கிடைக்குது. ये तो दुर्गति को प्राप्त कराते हैं। இவங்க துர்கதியை அடைய வைக்கிறாங்க. सीढ़ी उतरते उतरते तमो प्रधान बनते जाते हैं। இப்போ ஏணிப்படிய இறங்கி இறங்கி தமோ பிரதான ஆயிட்டே போகிறாங்க. अब ये बाप तो है अविनाशी ज्ञान सर्जन दाता। இப்போ இந்த அப்பா அவினாஷி ஞான சர்ஜன் தாத்தா இருக்காங்க. योग बल से तुम एवर हेल्दी बनते हो। யோக பல மூலமா நீங்க ஹெவர் ஹெல்தி ஆகுறீங்க. डॉक्टर ऑफ फिलॉसफी से तुम नीचे गिरते हो। டாக்டர் ஆஃப் பிலாசபில இருந்து நீங்க கீழே இறங்குறீங்க. बीमार होते जाते கீழே வீழ்றீங்க. फर्क எப்படின்னா நோயாளிகள் ஆயிட்டே போறீங்க. हो गया ना। ये तो तुम बच्चे जानते हो। बाहर वाले क्या जाने कि इनको अविनाशी सर्जन कहा जाता है। ये तो दुर्गति को प्राप्त कराते हैं। सीढ़ी उतरते उतरते तमो प्रधान बनते जाते हैं। ஏணிப்படிய இறங்கி இறங்கி தமோ பிரதான ஆயிட்டே போறீங்க. अब ये बाप तो है अविनाशी ज्ञान सर्जन दाता। இப்போ இந்த அப்பா அவினாஷி ஞான சர்ஜன் தாத்தா இருக்காங்க. योग बल से तुम एवर हेल्दी बनते हो। யோக பலம் மூலமா நீங்க ஹெவர் ஹெல்தி ஆகுறீங்க. डॉक्टर ऑफ फिलॉसफी से तुम नीचे गिरते हो। டாக்டர் ஆஃப் பிலாசபில இருந்து நீங்க கீழே வீழ்றீங்க. बीमार होते जाते फर्क तो हो गया ना। நோயாளிகள் ஆயிட்டே போறீங்க. வித்தியாசமாச்சு இல்லையா? ये तो तुम बच्चे जानते हो। बाहर वाले क्या जाने कि इनको अविनाशी सर्जन कहा जाता है। இது உங்களுக்கு தெரியும். வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கு அவினாஷி சர்ஜன் சொல்லப்படுகிறாங்கன்னு. आत्मा पतित बन जाती है, उसमें खाद पड़ती है। ஆத்மா பதிதம் ஆயிடுது. அதுல கலப்படங்கள் ஏற்படுது.
கலப்படம் ஏற்படுது. तो वो खाद को निकाले कौन? அப்போ அந்த கலப்படத்தை யார் எடுப்பாங்க? कौन सी खाद पड़ती है? எந்த கலப்படம் ஏற்படுது? जो विकृत आत्माएं आती हैं ऊपर से, மேலிருந்து அந்த விகாரி ஆத்மாக்கள் யார் வராங்களோ, கரப்டட் ஆத்மாக்கள், उनके संग की रंग की खाद पड़ती है. அவங்களோட சங்கத்தினோட சாயத்தினோட கலப்படம் ஏற்படுது. वो खाद कौन निकाले? அந்த ஒரு கலப்படத்தை யார் தூரம் பண்ணுவாங்க? पतित पावन एक फादर है. ஆல்மைட்டி अथॉरिटी पतिता पावन ஒரு அப்பா தான். अनेकों की याद से वो खाद नहीं निकलेगी. நிறைய பேரை நினைவு செய்யறதுனால அந்த கலப்படம் போகாது. ऑलमाइटी किसी मनुष्य को तो नहीं कह सकते. ஆல்மைட்டின்னு சொல்லி இப்போ ஒரு மனிதனுக்கு ஒண்ணு சொல்ல முடியாது. எந்த மனிதனுக்கு கூடயும் சொல்ல முடியாது. सर्वशक्तिवान तो बाप को ही कहा जाता है. சர்வ சக்திவான் சொல்லி அப்பாக்கு தான் சொல்லப்படுகிறாங்க. तो ये बाप कौन सी शक्ति दिखाते हैं? அப்போ இந்த அப்பா எந்த சக்தியை காமிக்கிறாங்க? सर्व आत्माओं की अपनी शक्ति से सदगति करते हैं. எல்லா ஆத்மாக்களுக்கு தன்னோட சக்தி மூலமா சத்கதியை கொடுக்கறாங்க. उनको कहेंगे डॉक्टर ऑफ स्पिरिचुअल नॉलेज. அவங்களுக்கு சொல்வாங்க டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். डॉक्टर ऑफ फिलॉसफी तो ढेर के ढेर होते हैं. டாக்டர் ஆஃப் பிலாசபி என்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. स्पिरिचुअल डॉक्टर तो एक ही है. स्पिरिचुअल डॉक्टर ஒருத்தர் தான். तो अभी बाप कहते हैं अपन को आत्मा समझ, वो मुझ बाप को याद करो और पवित्र बनो. मैं आया हूँ पवित्र दुनिया बनाने. இப்போ அப்பா சொல்றாங்க, உங்களை ஆத்மா நினைச்சு என்ன நினைவு செய்யுங்க. நான் வந்திருக்கிறதே பவித்திரமான உலகத்தை உருவாக்குறதுக்காக. इसलिए आया हूँ. எதுக்காக வந்திருக்கேன்? एम ऑब्जेक्ट मेरे आने का है पवित्र दुनिया बनाने का. என்னோட एम ऑब्जेक्ट வரேன்னா இதுக்கு என்ன லட்சியம் இருக்குதுன்னா, तो बीच में चला जाऊंगा क्या? பவித்திர உலகத்தை ஸ்தாபனை பண்ற வேலை செய்யறதுக்காக. அப்ப என்ன நடுவுலயே போயிடுவேனா? फिर तुम पतित क्यों बनते जाते हो? அப்போ நீங்க पतितர்களையே ஆயிட்டே போறீங்க. पतित मत बनो. सभी आत्माओं को बाप पतिता ஆகாதீங்க. का डायरेक्शन है कि எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பாவோட டைரக்ஷன் என்னன்னா, गृहस्थ व्यवहार में रहते कमल फूल समान पवित्र बनो. இல்லர் மார்க்கத்துல இருந்தாலும் தாமரை பூ போல தூய்மையாகுங்க. बाल ब्रह्मचारी बनो तो फिर पवित्र दुनिया के मालिक बन जाएंगे. பால பிரம்மச்சாரிகள் ஆகுங்க. அப்போ பவித்திர உலகத்துக்கு எஜமான் ஆயிடுவீங்க. इतने जन्म जो तुमने पाप किए हैं, இத்தனை ஜென்ம நீங்க என்ன பாவத்தை பண்ணிருக்கீங்களோ, वो मुझे याद करने से सब पाप भस्म हो जाएंगे. என்ன நினைவு செய்யறதுனால அந்த எல்லா பாவங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்னு சொல்றாங்க. मूल वतन में तो प्योर आत्मा ही रहती है. மூலவத்தனத்துல தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. वहाँ पतित कोई जा ही नहीं सकते. அங்க பतितர்கள் யாருமே போக முடியாது. क्या? என்ன? तुम बच्चे मूल वतन कहो, परम धाम कहो, उसको इस सृष्टि पर उतार लेंगे. குழந்தைகளான நீங்க மூலவத்தனம் சொல்லுங்க, பரந்தாமன் சொல்லுங்க, அத இந்த உலகத்துக்கு எரிக்கிடுவீங்க. तो वहाँ कोई पतित पहुँचेंगे क्या? அப்போ பாபா கேக்குறாங்க, அங்க யாராவது பतितர்கள் போவாங்களா? कौन पहुँचेंगे? யாரு போய் சேருவாங்க? जो पक्के ब्राह्मण बनते जाते होंगे, யாரு பக்கா பிராமணர்கள் ஆயிட்டே போறாங்களோ वो ही वहाँ पहुँचेंगे. அவங்க தான் அங்க போய் ரீச் ஆகுவாங்க. पवित्र कोई वहाँ पहुँच नहीं सकता. अपवित्रम ஆனவங்க அங்க போய் சேர முடியாது. तो मूल वतन में प्योर आत्माएं रहती हैं, पतित कोई जा ही नहीं सकते. அப்ப மூலவத்தனத்துல பியூர் ஆத்மாக்கள் இருப்பாங்க, अपवित्रமானவங்க அங்க யாருமே போக முடியாது. यहाँ तो सब पतित है. இங்க எல்லாருமே पतितமானவங்க. साधु संत आदि सब विख से पैदा होते हैं. சாது சந்த் இவங்க எல்லாருமே விகாரம் மூலமா ஜென்மம் எடுத்துக்கிறாங்க. तो भ्रष्टाचारी ठहरे. அப்போ நீங்க தாழ்ந்தவங்க ஆனீங்க.
को तुम समझते हो, बुद्धि में ये तो याद रखना है இந்த விஷயங்களை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, புத்தியில ஞாபகம் வச்சுக்கணும். कि शिव बाबा हमको पढ़ाते हैं। நீங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க, சிவ் பாபா நமக்கு படிக்க வைக்கிறாங்க. ये बात बुद्धि में से निकलनी नहीं चाहिए। இந்த விஷயம் புத்தியிலிருந்து போக கூடாது. क्या என்ன? शिव बाबा हमको पढ़ाते हैं, उन ब्राह्मण சிவ் பாபா நமக்கு படிக்க வைக்கிறாங்க என்ற விஷயம் बुद्धि में क्या बैठा हुआ है? அந்த பிராமணர்களோட புத்தியில என்ன உட்கார்ந்து இருக்குது? हैं? शिव बाबा पढ़ाते हैं या ब्रह्मा बाबा पढ़ाते हैं? சிவ் பாபா படிக்க வைக்கிறாங்களா இல்லன்னா பிரம்மா பாபா படிக்க வைக்கிறாங்களா? उनकी बुद्धि में गीता का भगवान कौन बैठा हुआ है? அவங்களோட புத்தியில கீதா கா பகவான் யாருன்னு உட்கார்ந்து இருக்காங்க? யாருன்னு நினைச்சுக்கிறாங்க? हैं? शिव बाबा बैठा हुआ है। சிவ் பாபா உட்கார்ந்து இருக்காங்களா? उनकी बुद्धि में तो बैठा हुआ है कि गीता का भगवान कृष्ण है। அவங்களோட புத்தியில என்ன இருக்குதுன்னா கீதா கா பகவான் கிருஷ்ணரா இருக்காங்க. और कृष्ण भगवान हमको पढ़ाते हैं। பிறகு கிருஷ்ண பகவான் நமக்கு படிக்க வைக்கிறாங்க. स्टूडेंट ऐसे कहेंगे क्या कि हमको टीचर की याद सिखाओ? ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி சொல்வாங்களா, நமக்கு டீச்சரோட நினைவை கத்து கொடுங்கன்னு சொல்வாங்களா? टीचर की याद तो स्वतः ही आती है। டீச்சரோட நினைவு தானாவே வரும்னு சொல்றாங்க. ये कितनी बेसमझी की बातें हैं। இது எவ்வளோ புத்தி இல்லாத விஷயமா இருக்குது. याद सिखाने की क्या दरकार है? நினைவு கத்து கொடுக்கற என்ன அவசியம் இருக்குது? यहाँ संदली पर कोई भी न बैठे तो भी कोई हर्जा नहीं है। இங்க யாருமே சந்தலில உட்காரலனாலும் பரவாயில்ல. क्या என்ன? संदली पर कोई बैठे न बैठे, बैठता किस लिए? இப்போ சந்தலி மேல உட்கார்றாங்களோ இல்லையோ பாபா கேக்குறாங்க, ஏன் உட்கார்றாங்க? है? याद सिखाने के लिए बैठता है क्या? நினைவை கத்து கொடுக்கறதுக்காக உட்கார்றாங்களா? किस लिए बैठता है? ஏன் உட்கார்றாங்க? है? ज्ञान देने के लिए। संदली ஞானத்தை கொடுக்கறதுக்காகவா? किस लिए बैठता है? சந்தலி மேல ஏன் உட்கார்றாங்க? जब याद में बैठते हैं तो कोई संदली पर किस लिए बैठता है? இப்போ நினைவுல உட்கார்றாங்க இல்லையா, அப்போ அந்த சந்தலி மேல ஏன் உட்கார்றாங்க? எல்லாருமே நினைவுல உட்கார்றப்போ இப்போ ஒருத்தர் சந்தலி மேல உட்கார்றாங்க, ஏன்? हाँ, चेकिंग करने के लिए भले कोई बैठता हो। செக்கிங்காக பலே யாராவது உட்காரலாம். बाकी कोई योग सिखाने की बात नहीं है। மற்றபடி யோகத்தை கத்து கொடுக்கற விஷயம் ஒன்றும் இல்ல. ये बड़ी बेसमझी की बातें हैं। இது ரொம்ப புத்தி இல்லாத விஷயங்களா இருக்குது. अपने बाप को याद करना है। தன்னோட அப்பாவை நினைவு செய்யணும். ये यहाँ इसलिए बैठाया जाता है क्योंकि तुम सारा दिन धंधे धोरी आदि में रहते हो। இங்க ஏன் உட்கார வைக்கப்படுகிறதுனா, நீங்க முழு நாள் தொழில் வியாபாரத்திலேயே இருப்பீங்க. तो बाप को भूल जाते हो। அப்போ என்ன செய்றீங்கன்னா அப்பாவை மறந்துடுறீங்க. इसलिए बिठाया जाता है कि 10-15 मिनट बैठ करके कम से कम याद तो करे। ஏன் உட்கார வைக்கப்படுகிறதுனா, குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்து நினைவு செய்யட்டும். आश्रम में आकर के 10-15 मिनट याद में किस लिए बैठाया जाता है? இப்போ ஆசிரமத்துக்கு எப்போ வராங்களோ அப்போ அங்க 10 நிமிஷம் நினைவுல ஏன் உட்கார வைக்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. इसलिए बैठाया जाता है। सारा दिन धंधे धोरी में रहकर याद नहीं करते तो कम से कम इनकी प्रैक्टिस थोड़ी तो पड़े, याद में थोड़ा तो बैठे। ஏன்னா முழு நாள் தொழில் வியாபாரத்திலேயே ஈடுபட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் 10-15 நிமிஷம் உங்களுக்கு நினைவினோட பிராக்டிஸ் அட்லீஸ்ட் ஆகட்டும். तो बच्चों को काम काज करते याद में रहने की टेव डाल। அதனால பாபா சொல்றாங்க, குழந்தைகளுக்கு இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ கூடயும் நினைவுல இருக்கிறதுக்கான பிராக்டிஸ போடணும். आधा कल्प बाद आशुक मिला है। பாதி கல்பத்துக்கு பிறகு காதலன் கிடைச்சிருக்காங்க. कहते हैं कि मुझे याद करो तो तुम्हारी आत्मा से खाद निकल जाएगी। சொல்றாங்க, என்ன நினைவு செய்யுங்க, அப்போ உங்க ஆத்மால இருக்கக்கூடிய கலப்படம் எல்லாம் போயிடும்.
और तुम विश्व के मालिक बन जाएंगे। तो பிறகு क्यों நீங்க உலகத்துக்கே எஜமான ஆயிடுவீங்க. नहीं याद करना चाहिए? அப்போ ஏன் நினைவு செய்யக்கூடாது? स्त्री को जब हथियाला बांधते हैं तो कहते हैं पति ही तुम्हारा गुरु ईश्वर सब कुछ है। எப்போ இந்த பெண்ணுக்கு அந்த ஒரு மேரேஜ் பண்ண வைக்கிறாங்க இல்லையா, அப்போ என்னன்னு சொல்றாங்க, உன்னோட கணவன் தான் உனக்கு எல்லாமே, அப்படின்னா அவங்க தான் உன்னோட பகவான், கணவன் எல்லாமே அவங்க தான். परंतु वो तो फिर भी मित्र संबंधियों गुरु आदि को सबको याद करती है। ஆனாலும் அந்த பெண் என்ன செய்றாங்கன்னா இந்த நண்பர்கள் உறவினர்கள் அவங்களெல்லாம் நினைவு செய்றாங்க. कह देते हैं पति ही तुम्हारा सब कुछ है। சொல்லிடுறாங்க கணவன் தான் உனக்கு எல்லாமே. फिर याद सबकी करती है। பிறகு நினைவு அவங்க எல்லாரையும் கூட நினைவு பண்றாங்க. तो वो तो देहधारियों की याद करने वाली हो गई ना। அப்போ அவங்க தேகதாரிகளை நினைவு செய்யக்கூடியவங்க ஆயிட்டாங்க இல்லையா. अब कोई कहते हैं हमको निष्ठा में बिठाओ। இப்போ யாராவது இப்படி சொல்வாங்க, நம்மள இந்த நினைவுல உட்கார வைங்க. परंतु उनसे क्या होगा? ஆனா இதுல என்ன ஆகும்? ये 5-10 मिनट यहाँ बैठते हैं இங்க 10-15 நிமிஷம் இங்க உட்கார்றீங்க. तो 5-10 ऐसे मत समझो कि कोई एक रस होकर के बैठते हैं। 5-10 நிமிஷம் இங்க என்ன உட்கார்றாங்களோ அது கூடயும் இப்படி நினைச்சுக்காதீங்க எல்லாருமே ஒரு நிலை ஆக உட்கார்ந்து இருப்பாங்க என்றது இல்ல. भक्ति मार्ग में किसी की पूजा करते हैं तो बहुत भटकती है। பக்தி மார்க்கத்துல இப்போ பூஜை செய்யறாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகுது, புத்தி ரொம்ப அலையுது. बाकी जो 9 भक्ति वाले होते हैं மற்றபடி யாரு 9 விதமான பக்தி பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, उनको तो ताक लगी रहती है कि हमको साक्षात्कार हो जावे। அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னா நமக்கு சாட்சாத்காரம் ஆயிடணும். वो यही आस लगा कर बैठे रहते हैं அவங்களுக்கு இந்த ஒரு ஆசைதான் இருக்கும், कि हमको साक्षात्कार होवे। நமக்கு சாட்சாத்காரம் ஆகணும். उसको कहा जाता है 9 भक्ति। அதுக்கு 9 விதமான பக்தின்னு சொல்லப்படுகிறது. वो भक्त ऐसे हैं जैसे आशिक मासूम। அந்த பக்தர்கள் எப்படின்னா காதலன் காதலிகள் போல. बुद्धि में याद रहती है, उनमें विकार की बात नहीं होती। शरीर இப்போ சாப்பிடுறப்போ குடிக்கிறப்போ புத்தில இந்த விஷம் இருக்கும், அவங்களுக்கு சரீரம் நினைவு வர்றதில்ல. पर प्यार हो जाता है। ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல அன்பு என்றது ஏற்படுது. बुद्धि में याद रहती है, उनमें विकार की बात नहीं होती। शरीर पर प्यार हो जाता है। எப்படின்னா சாப்பிடுறப்போ குடிக்கிறப்போ அவங்களுக்கு நினைவென்றது இருக்கும், சரீரம் மேல அன்பு போகுது. अभी तुम बच्चों को बाप ने ये बात समझाई दी है। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு அப்பா இந்த விஷயத்தை புரிய வச்சிட்டாங்க. कि मुझे याद करने से तुम्हारे विक्रम विनाश हो जाएंगे। என்ன நினைவு செய்யறதுனால உங்களோட விபரீத செயல்கள் எல்லாமே விநாசம் ஆயிடும். तुम बच्चों की बुद्धि में ये भी है குழந்தைகளான உங்களோட புத்தில இதுவும் இருக்குது, कि कैसे हमने 84 जन्म लिए। எப்படி நாம 84 ஜென்மங்களை எடுத்திருக்கிறோம். बीज को याद करने से सारा झाड़ याद आ जाता है। விதைய நினைவு செய்யறதுனால முழு மரமே ஞாபகம் வருது. 84 जन्म लिए हैं, ये बुद्धि में कब आवेगा? 84 ஜென்மங்களை எடுத்திருக்கிறோம் என்ற விஷயம் புத்திக்கு எப்போ வரும்? जो सारी सृष्टि का बीज है, முழு சிருஷ்டிக்கு அப்பா யார் இருக்காங்களோ उस बीज बाप को याद करने से तुम्हारी बुद्धि में 84 जन्मों का झाड़ அந்த விதையா இருக்கிற அப்பாவை நினைவு செய்யறதுனால உங்களோட புத்தில 84 ஜென்மங்களினோட அந்த மரம் क्लियर होने लगे। கிளியர் ஆகிறதுக்கு ஆரம்பமாயிடும். ये वैरायटी धर्मों का झाड़ है। இது வெரைட்டி தர்மங்களினோட வெவ்வேறு விதமான தர்மங்களினோட மரமா இருக்குது. ये सिर्फ तुम्हारी बुद्धि में है। இது வெறும் உங்களோட புத்தில தான் இருக்குது. ये भी तुम जानते हो, वो भक्ति मार्ग के शास्त्र है। இதுவும் உங்களுக்கு தெரியும்,
அது பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரங்களா இருக்குது. उनसे दुर्गति होती है, उतरते आए. அதனால துர்கதி ஆகுது, கீழே இறங்கிட்டே வந்திருக்கீங்க. भारत गोल्डन एज में था, பாரத் கோல்டன் ஏஜ்ல இருந்தது, ये आयरन एज में है. இப்போ அயன் ஏஜ்ல இருக்குது. ये अंग्रेजी अक्षर बहुत अच्छे हैं. இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. क्या? என்ன? गोल्डन एज, सिल्वर एज, कॉपर एज, आयरन एज. கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், அயன் ஏஜ். और अब कौन सा एज है? பிறகு இப்போ எந்த ஏஜ் ஆயிருக்குது? अभी डायमंड एज है. இப்போ டைமண்ட் ஏஜ் ஆயிருக்குது. इनका अर्थ बहुत अच्छा निकलता है. இதோட அர்த்தம் ரொம்ப நல்லபடியா ஏற்படுதுன்னு சொல்றாங்க. आत्मा तो सच्चा सोना है ना. ஆத்மா உண்மையான தங்கம் ஆயிருக்குது இல்லையா? आत्मा सच्चा सोना है. ஆத்மா உண்மையான தங்கம் ஆயிருக்குது. फिर उसमें खाद पड़ जाती है. பிறகு அதுல கலப்படம் ஏற்படுது. किसकी किसकी खाद पड़ती है? எந்தெந்த விஷயத்துக்கான கலப்படம் ஏற்படுது? सिल्वर की खाद पड़ती, कॉपर की खाद पड़ती, लोहे की खाद पड़ती. இப்போ சில்வர், காப்பர், இந்த அயன் இதோட கலப்படம் ஏற்படுது. की खाद पड़ती. जब नग बनाते हैं, எப்போ நக ரெடி பண்றாங்களோ, नग उसको घिसते हैं, நக் இருக்கும் இல்லையா, அதை எப்போ தேய்க்கிறாங்களோ फिर उसमें उस नग को सोने में जड़ देते हैं. பிறகு அந்த நக் இருக்கு இல்லையா, அந்த நக் என்ன செய்வாங்கன்னா அத இந்த கோல்டுல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. तो किस लिए जड़ते हैं? ஏன் அதை ஃபிக்ஸ் பண்றாங்க? सोने में नग किस लिए जड़ते हैं? அந்த தங்கத்துல நக ஏன் ஃபிக்ஸ் பண்றாங்க? हैं? ये दिखाने के लिए இது காமிக்கிறதுக்காக. कि जो चैतन्य नग है, हीरा है, இந்த சைத்தன்ய நக் அப்படின்னா வைரம் என்ன இருக்குதோ वो सोने का संग में रहे. அது கோல்டினோட சங்கத்துல இருக்கணும், கூட இருக்கணும். सोना आत्मा है और हीरा नग है. இப்போ தங்கமா இருக்குது ஆத்மா, பிறகு இந்த வைரமா இருக்குது நக். तो उसकी वैल्यू बढ़ जाती है. அப்போ பாபா சொல்றாங்க அதோட வேல்யூ அதிகமாயிடுது. सोने की भी वैल्यू बढ़ जाती है. பாபா சொல்றாங்க அந்த தங்கத்தினோட வேல்யூ கூடயும் அதிகமாயிடுது. तो तुम सब हीरो बन जाते हो. அப்போ நீங்க எல்லாருமே ஹீரோ ஆயிடுறீங்க. हीरो, हीरा, ஹீரோ, வைரம். ये संग का रंग लगता है. இந்த சங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது. भक्ति मार्ग के शास्त्रों से तो दुर्गति होती है. பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரங்கள்ல இருந்து துர்கதி தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. अभी खाद पड़ गई है, இப்போ கலப்படம் ஏற்பட்டிருக்குது. आत्मा बिल्कुल झूठी हो गई है. இப்போ ஆத்மா கம்ப்ளீட்டாக பொய் ஆயிடுச்சு. इनको कहा जाता है आयरन एज आत्मा. இதுக்கு சொல்லப்படுகிறது இரும்பு போல ஆத்மா. सोना आयरन ஐரன் ஏஜ்ட் ஆத்மா, இரும்பு போல யுகத்தினோட ஆத்மா. एज होने से उसका जो आयरन एज होने से उसका जो जेवर बनेगा वो भी वैसा ही बन जाता है. இப்போ अभी ஆத்மா இந்த ஐரன் ஏஜ்ட் ஆகிற காரணத்தினால அதோட அந்த அந்த இது என்ன ரெடி ஆகுதோ, அதோட நகை என்ன ரெடி ஆயிடுதோ அது கூட அப்படின்னு ஆத்மாவும் அப்படி ஆயிடுது. अपनी युक्ति बताइए, मुझे याद करो. இப்போ அப்பா நமக்கு யுக்திய சொல்லி கொடுத்திருக்காங்க, என்ன நினைவு செய்யுங்க. मैं ही पतित पावन हूँ. நான் தான் பதித்த பாவன் ஆயிருக்கிறேன். माम एकम याद करो. என்ன மட்டும் நினைவு செய்யுங்க, कोई दूसरे को याद मत करो. வேற யாரையும் நினைவு செய்யாதீங்க. तुम ही मुझको बुलाते रहे हो, हे पतित पावन आओ. मैं कल्प आकर के तुमको ये युक्ति बताता हूँ. நீங்க தான் என்ன கூப்பிட்டுட்டே இருந்தீங்க. நான் ஹே பதித்த பாவன் வான்னு சொல்லி
நான் கல்ப கல்ப வந்து உங்களுக்கு யுக்திய சொல்றேன். मन मना भव, மன்மனா பவ் அப்படின்னா मुझे याद करो, मध्याजी भव। என்ன நினைவு செய்யுங்க, மத்யாஜி பவ். क्या अंतर हुआ? என்ன வித்தியாசமாச்சு? मन मना भव और मध्याजी भव दोनों बातों में अंतर क्या है? மன்மனா பவ் பிறகு மத்யாஜி பவ், இந்த ரெண்டு விஷயங்கள்ல என்ன வித்தியாசம் ஏற்பட்டிருக்குது? है? मन मेरे में लगाओ और फिर जब मेरे में मन लग जाएगा மனசு ஏன் கூட ஈடுபடுத்துங்க, பிறகு எப்போ மனசு ஏன் கூட ஈடுபடுமோ तो जो यजन कार्य होगा அப்போ வேலை என்ன நீங்க செய்வீங்களோ वो किसके लिए होगा? அது யாருக்காக செய்வீங்க? बाप के लिए होगा। அப்பாக்காக செய்வீங்க. फिर किसी दूसरे के लिए कोई काम பிறகு மத்தவங்களுக்கு நீங்க அந்த வேலைய नहीं होगा। மத்தவங்களுக்காக அந்த வேலை ஆகாதுன்னு சொல்றாங்க. जो भी कर्म करेंगे वो किसके लिए करेंगे? ஏதெல்லாம் வேலைய செய்வீங்களோ அது யாருக்காக செய்வீங்க? बाप के लिए करेंगे। அப்பாக்காக செய்வீங்க. तो मध्याजी भव अर्थात स्वर्ग के मालिक बनो। மத்யாஜி பவன்னா அப்படின்னா ஸ்வர்கத்துக்கு எஜமான் ஆகுங்க. बाप कितनी युक्तियाँ बताते रहते हैं। कोई कहते हैं அப்பா எவ்வளவு யுக்திய சொல்லிட்டே இருக்காங்க. हमको योग में बहुत मजा आता है। ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு யோகத்துல ரொம்ப மகிழ்ச்சி அனுபவம் ஆகுது. बस याद में जैसे बैठना जानते ही नहीं, योग तो किया और ये भागे। அவங்களுக்கு நினைவுல உட்கார்றதே தெரியாது. என்னன்னா நினைவு பண்ணி ஓடி போகிறாங்க. उनको योग ही अच्छा लगता है। அவங்களுக்கு யோகம்தான் பிடிக்கும். कहते हैं हमको तो शांति चाहिए। சொல்றாங்க நமக்கு சாந்தி வேணும். अच्छा அச்சா शांति चाहिए तो बाप को तो कहीं भी बैठ करके याद करो। உங்களுக்கு சாந்தி வேணும்னா அப்பாவை எங்க வேணாலும் உட்கார்ந்து நினைவு செய்யுங்க. यहाँ ही आकर के बैठ के याद हो सकती है क्या? இங்கேயே வந்து உட்கார்ந்து நினைவு என்றது ஆகுமா? याद करते करते तुम शांति धाम चले जाओगे। நினைவு செய்ய செய்ய நீங்க சாந்தி தாமத்துக்கு போயிடுவீங்க. इसमें योग सिखाने की कोई बात नहीं है। பாபா சொல்றாங்க இதுல யோகத்தை கத்து கொடுக்கிற விஷயம் ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க. बाप को याद करना है। அப்பாவை நினைவு செய்யணும். से बहुत सेंटर्स पर जाकर के आधा पौना घंटा बैठते हैं। அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சென்டர்ஸ்க்கு போய் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்றாங்க. कि हमको निष्ठा कराओ। நம்மளுக்கு யோகத்தினோட பிராக்டிஸ பண்ண வைங்க. वो तो कहेंगे बाबा ने प्रोग्राम दिया है निष्ठा का। அவங்க என்ன சொல்வாங்கன்னா பாபா ப்ரோக்ராம கொடுத்திருக்காங்க, நினைவினோட ப்ரோக்ராம். कौन कहेंगे? யாரு சொல்வாங்க? बहुत सी ब्रह्मा कुमारियाँ कहती हैं बाबा से प्रोग्राम आया है। நிறைய பிரம்ம குமாரிஸ் இந்த விஷயத்த சொல்றாங்க, பாபா இடமிருந்து ப்ரோக்ராம் வந்திருக்குது. 3 दिन का निष्ठा करो। 3 நாளுக்காக நினைவு பண்ணுங்க. यहाँ बाबा कहते हैं चलते फिरते याद में रहो। இங்க பாபா சொல்றாங்க இப்போ நடக்கிறப்போ வாக்கிங் பண்ணறப்போ நினைவுல இருங்க. हाँ, न याद करने से थोड़ा टाइम ये बैठना भी अच्छा है। இப்போ நினைவு செய்யாம இருக்கிறத விட இங்க கொஞ்சம் உட்கார்றது நினைவுல இது நல்லதுதான். बाबा मना नहीं करते। பாபா வேண்டான்னு ஒன்னும் சொல்லுறது இல்ல. भले सारी रात बैठो, भले முழு நைட் உட்காருங்க. परंतु ऐसी आदत नहीं डालनी है। ஆனா இப்படிப்பட்ட பழக்கத்தை போடக்கூடாது, பண்ணிக்க கூடாது. कैसी आदत? எப்படிப்பட்ட பழக்கம்? कि बैठ के याद करेंगे तभी याद आवेगा। உட்கார்ந்து நினைவு செஞ்சாதான் நினைவு வரும். ऐसी आदत नहीं डालनी है कि बस रात को ही याद करें। அப்படிப்பட்ட பிராக்டிஸ பண்ணக்கூடாது, பழக்கத்தை போடக்கூடாது. நைட்ல தான் நம்ம நினைவு செய்வோம் என்றது இருக்க கூடாது. आदत ये डालनी है कि काम பிராக்டிஸ் இது செய்யணும். काज करते हुए याद करते रहना है। என்ன பிராக்டிஸ பண்ணணும்னா வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாலும் நினைவுல இருக்கணும். इसमें बहुत मेहनत, இதுல ரொம்ப உழைப்பு இருக்குது. बार बार और तब भाग जाती है। புத்தி அடிக்கடி மத்தவங்க பக்கம் ஓடி போகும்.
भक्ति मार्ग में भी बुद्धि भागती है, பக்தி மார்க்கத்துல கூடயும் புத்தி ஓடி போகுது. अपनों को चुट्टी पहनते हैं। அப்போ தன்னை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா கில்லிக்கிறாங்க. सच्चे भक्त जो होते हैं हम उनकी बात करते हैं। பாபா சொல்றாங்க உண்மையான பக்தர்கள் யார் இருக்காங்களோ நம்ம அவங்களோட பேச்ச பேசுறோம்னு சொல்றாங்க. तो यहाँ भी अपने साथ ऐसा करना चाहिए। பாபா क्या? சொல்றாங்க இங்க கூடயும் உங்க கூட இப்படி செய்யணும், நீங்களும் இப்படிதான் செய்யணும்னு சொல்றாங்க. अगर बुद्धि इधर उधर भागती है तो अपने को चुट्टी पहननी चाहिए। பாபா சொல்றாங்க புத்தி இங்க அங்க ஓடுச்சுன்னா ஓடி போச்சுன்னா என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்களே என்ன செஞ்சுக்கணும்னா கில்லிக்கணும்னு சொல்றாங்க. बाबा की याद क्यों नहीं रहती? பாபாவோட நினைவு ஏன் இருக்கிறது இல்ல? याद नहीं करेंगे तो विश्व के मालिक कैसे बनेंगे? நினைவு செய்யலன்னா உலகத்துக்கு எஜமான் எப்படி ஆகுவீங்க? ये जैसे कि अपने को सजा देना हो जाता है। இது எப்படின்னா உங்களுக்கு நீங்களே தண்டனைய குடுக்கற போலன்னு சொல்றாங்க. वो आशिक मासूक तो नाम रूप में फंसे रहते हैं। அந்த காதலன் காதலியர்கள் எப்படின்னா பேரு ரூபத்துல மாட்டிருப்பாங்க. यहाँ तो तुम अपन को आत्मा समझ करके बाप को याद करते हो। இங்க நீங்க உங்களை ஆத்மா நினைச்சு அப்பாவை நினைவு செய்றீங்க. तुम कोई शरीर में फंसने की बात तो करते नहीं हो। நீங்க சரீரத்துல மாட்டிக்கிற விஷயம் ஒண்ணு பண்றதுல பேசுறது இல்ல. हम आत्मा है, शरीर से अलग है। நாம ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து செப்பரேட் ஆனவங்க. शरीर में आने से कर्म करना होता है। சரீரத்துக்குள்ள வரோம் அப்பதான் செயல்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. बहुत ऐसे हैं जो कहते हैं हमको योग में बिठाओ। நிறைய பேர் இப்படி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மள யோகத்துல உட்கார வைங்க, हम दीदार करें, साक्षात्कार करें। நமக்கு சாட்சாத்காரம் ஆகணும், தீதார் ஆகணும். अब दीदार क्या करेंगे? இப்போ தீதார்னா சாட்சாத்காரத்துக்காக சொல்வாங்க. இப்ப சாட்சாத்காரத்தை என்ன பண்ணிக்கிறது? वो तो बिंदी है। அவங்க பிந்தியா இருக்காங்க. अच्छा, कोई कहते हैं कृष्ण का दीदार करें। சரி, சில பேர் என்ன சொல்றாங்க கிருஷ்ணனை பார்க்கணும், சாட்சாத்காரம் ஆகணும். अरे कृष्ण का दीदार क्या करोगे? कृष्ण की तो मूर्ति रखी हुई है। அரே கிருஷ்ணனை என்ன பாப்பீங்க? கிருஷ்ணனோட மூர்த்திய வச்சிருக்காங்க. वो तो जड़ है। அவங்க ஜடமா இருக்காங்க. वही फिर सो चैतन्य में देखेंगे। அதேதான் சைத்தன்யத்துல பாப்பீங்க. तो इससे फायदा क्या होगा? அப்போ இதனால என்ன லாபம் ஆகும்னு கேக்குறாங்க. साक्षात्कार से फायदा क्या होगा? சாட்சாத்காரத்தினால என்ன லாபம் ஆகுது? देखने से थोड़ी फायदा होगा। பாக்குறதுனால லாபம் ஆகுமா என்ன? है? कृष्ण की मूर्ति देखने से फायदा होगा। கிருஷ்ணனோட மூர்த்திய பாக்குறதுனால லாபம் ஆகுமா? कैसे फायदा होगा? எதனால லாபம் ஆகும்? है? उनको हाँ उन कृष्ण के गुणों को धारण करने से फायदा होगा। அந்த கிருஷ்ணனோட குணங்களை தாரணை பண்ணிக்கிறதுனால லாபம் ஆகும். साक्षात्कार से फायदा होता नहीं। சாட்சாத்காரம் மூலமா லாபம் ஒன்னும் ஆகிறது இல்ல. तुम बाप को याद करो तो आत्मा पवित्र बने। நீங்க அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா ஆத்மா தூய்மை ஆயிடும். नारायण का साक्षात्कार होने से नारायण थोड़े बन जाएंगे। நாராயணனோட சாட்சாத்காரம் ஆகிறதுனால நாராயண ஆயிடுவீங்களா என்ன? कैसे नारायण बनेंगे? எப்படி நாராயண ஆகுவீங்க? है? नारायण का साक्षात्कार होने से नारायण बन जाएंगे क्या? நாராயணனோட சாட்சாத்காரம் ஆகிறதுனால நாராயண ஆயிடுவீங்களா? कैसे नारायण बनेंगे? நாராயண எப்படி ஆகுவீங்க? हनुमान का साक्षात्कार किया तो क्या हनुमान बन जाएंगे? இப்போ ஹனுமானோட சாட்சாத்காரம் ஆச்சுன்னா என்ன நீங்க ஹனுமான் ஆயிடுவீங்களா என்ன? गणेश का साक्षात्कार करते हैं तो क्या गणेश बन जाते हैं? கணேசனோட சாட்சாத்காரம் ஆகுதுன்னா என்ன கணேஷ் ஆயிடுவீங்களா? साक्षात्कार करने से कोई बन जाएंगे क्या? சாட்சாத்காரம் அனுபவம் செய்யறதுனால என்ன ஆயிடுவீங்களா? कैसे बनेंगे नारायण? எப்படி ஆகுவீங்க நாராயண்? नारायण को याद करेंगे, नारायण जैसे गुण धारण करेंगे तो நாராயணனை நினைவு செஞ்சீங்க, நாராயணனை போல குணத்தை தாரணை பண்ணீங்க, बनेंगे। அப்போ நாராயண ஆகுவீங்க.
जानते हो हमारी एम ऑब्जेक्ट लक्ष्मी नारायण बनना है। உங்களுக்கு தெரியும் நம்மளோட எய்ம் ஆப்ஜெக்ட் லக்ஷ்மி நாராயணா ஆகிறது. परंतु पढ़ने बिना के बगैर थोड़ी बनेंगे। ஆனா படிக்காம ஆகுவீங்களா என்ன? क्या कहा? என்ன சொன்னாங்க? हमारी एम ऑब्जेक्ट है लक्ष्मी नारायण बनना। நம்மளோட எய்ம் ஆப்ஜெக்டா இருக்குது லக்ஷ்மி நாராயணா ஆகிறது. तो नारायण भी तब बनेंगे जब पूरी पढ़ाई पढ़ेंगे। அப்போ நாராயண் கூட எப்போ ஆகுவீங்கன்னா எப்போ முழுமையா படிப்பீங்களோ அப்போ ஆகுவீங்க. और लक्ष्मी भी तब बनेंगे जब पूरी पढ़ाई करेंगे। பிறகு லக்ஷ்மியும் எப்போ ஆகுவீங்கன்னா எப்போ முழுமையா படிப்பீங்களோ அப்பதான் ஆகுவீங்க. लक्ष्मी ये कहे कि हमने तो बेसिक नॉलेज ले ली। லக்ஷ்மி ஒருவேளை இப்படி சொல்றாங்க, நான் பேசிக் நாலேஜ் எடுத்துக்கிட்டேன் और हम नारायणी बन जाएंगी तो ये நான் நாராயணி ஆயிடுவேன். सकेगा क्या? இது ஆகுமா? उनको भी पूरी पढ़ाई पढ़नी पड़े। அப்படி இல்ல, அவங்களுக்கு கூடயும் முழுமையா படிக்க வேண்டியதாக இருக்கும். पढ़ने बिना थोड़े ही बनेंगे। படிக்காம ஆகுவீங்களா என்ன? पढ़ करके साहूकार बनो, படிச்சு பணக்காரங்களாக ஆகுங்க, प्रजा बनाओ, பிரஜைகளாக ஆக்கிக்கோங்க, तभी लक्ष्मी बनोगी। அப்பதான் லக்ஷ்மி ஆகுவேன். मेहनत है, உழைப்பு இருக்கு, पास विद ऑनर होना चाहिए, பாஸ் வித் ஆனர் ஆகணும், जो कि धर्मराज की सजा न मिले। தர்மராஜனோட தண்டனை எடுத்துக்காம இருக்கணும். தர்மராஜனோட தண்டனை எடுத்துக்காம போல ये बच्चा भी साथ में है। இந்த குழந்தையும் கூட இருக்காங்க. ये भी कहते हैं तुम तीखे जा सकते हो। இவங்களும் சொல்றாங்க நீங்க தீவிரமாக போகலாம். कौन सा बच्चा साथ में? எந்த குழந்தை கூட இருக்காங்க? है ब्रह्मा, ये बेबी। பிரம்மா, இந்த பேபி. ये ब्रह्मा बच्चा भी साथ में है। ये भी இந்த பிரம்மா பச்சாவும் கூட இருக்காங்க. कहते हैं तुम तीखे जा सकते हो। இவரு சொல்றாங்க நீங்க தீவிரமாக போகலாம். बाबा के ऊपर तो कितना बोझ है। பாபா மேல எவ்வளோ சுமை இருக்குது. पूरी पलाटून पालना करनी पड़ती है। அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு பாலனா கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 300-400 की पालना ब्रह्मा को करनी पड़ती थी तो उसका बोझ रहता था। 300-400 ஆத்மாக்களுக்கு பாலனா பண்ற வேலை இருந்தது. அப்போ அந்த சுமை என்றது பிரம்மா பாபா மேல இருந்தது. सारा दिन कितनी ख्यालात करनी पड़ती है। முழு நாள் எவ்வளோ அத பத்தி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. तो हम तो इतना याद नहीं कर सकता। அப்போ பாபா சொல்றாங்க நானு அந்த அளவுக்கு என்னால நினைவு செய்ய முடியாது. कौन बोला? யார் இந்த விஷயத்த சொன்னாங்க? ब्रह्मा बाबा कहते मैं तो इतना याद नहीं कर सकता हूँ। பிரம்மா பாபா சொல்றாங்க நான் அந்த அளவுக்கு என்னால நினைவு செய்ய முடியாது. भोजन पर थोड़ी सी याद रहती है। சாப்பாடு சாப்பிடுறப்போ கொஞ்சம் நினைவு என்றது இருக்கும். फिर 2-4 गिट्टी खाने के बाद भूल जाता हूँ। 2-4 அந்த வாய சாப்பிட்டதுக்கு பிறகு மறந்து போயிடுறேன். खेल करता हूँ तो समझता हूँ कि बाबा और हम दोनों खेल करते हैं। எப்போ விளையாடுறேனோ அப்ப என்ன நினைச்சுக்கிறேன், பாபா மற்றும் நானு விளையாடிட்டு இருக்கிறோம். फिर बाबा को भूल जाता हूँ। பிறகு பாபாவை மறந்துடுறேன். थोड़ा खेल करते करते थोड़ा याद आई, இப்போ விளையாடுறப்போ கொஞ்சம் நினைவு வந்தது, फिर भूल जाता हूँ। மறுபடியும் மறந்துடுறேன். बहुत है, நிறைய பேர் இருக்காங்க. बार बार याद खिसक जाती है। அடிக்கடி என்ன ஆகுதுன்னா அந்த நினைவுன்றது ஸ்லிப் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. है इसमें बहुत मेहनत। இதுல ரொம்ப உழைப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. खुद से ही आत्मा प्योर होनी है। बहुतों को பாபா சொல்றாங்க சுயமே இந்த ஆத்மா பியூர் ஆகணும். पढ़ावेंगे तो ऊंच पद पावेंगे जो अच्छा समझते हैं। இப்ப யாரு படிக்க வைப்பாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். वो अच्छा पद पाते हैं। பாபா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, நல்ல பதவியை அடைவாங்க. समझते कम है तो पद भी अच्छा पावेंगे नहीं। இப்போ நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நல்ல பதவியை அடைவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதவி கூட கம்மி பதவி தான் கிடைக்கும். प्रदर्शनी में कितनी प्रजा बनती है? பிரதர்ஷனில எத்தனை பிரஜைகள் ரெடி ஆகுறாங்க.
एक एक लाखों की सेवा करेंगे நீங்க ஒவ்வொருத்தர் கூடயும் லட்சக்கணக்கில் ஆத்மாக்களுக்கு சேவைய செய்வீங்க. और फिर अपनी भी अवस्था अच्छी चाहिए பிறகு உங்களோட ஸ்டேஜ் கூடயும் நல்லா இருக்கணும். क्या என்ன प्रदर्शनी में लाखों की सेवा तो करेंगे பிரதர்ஷனில லட்சக்கணக்கில் ஆத்மாக்களுக்கு சேவை என்னமோ செய்வீங்க. लेकिन अगर अपनी अच्छी अवस्था होगी ஆனா உங்களோட ஸ்டேஜ் நல்லதாக இருந்ததுன்னா प्रजा भी अच्छी निकलेगी அப்போ பிரஜைகள் கூடயும் நல்ல பிரஜைகள் ரெடி ஆகுவாங்க. अपनी अवस्था खराब है तो प्रजा भी உங்களோட ஸ்டேஜ் கெட்டு போயிருக்குன்னா அப்போ ஸ்டேஜ் கூடயும் थर्ड क्लास निकलेगी அப்போ ஸ்டேஜ்ல பிரஜைகளுக்காக சொல்றாங்க தேர்ட் கிளாஸ் பிரஜைகள் தான் ரெடி ஆகுவாங்க. तो बच्चों को कर्मातीत अवस्था बनानी है அப்போ குழந்தைகளான உங்களுக்கு கர்மாதீத்த ஸ்டேஜ் அடையணும். शरीर का भान न रहे आगे சரீரத்தினோட அபிமானம் அப்படின்னா அந்த ஒரு தேக அபிமானம் இருக்க கூடாது. तो समझेंगे कि अभी लड़ाई जोर हो जाएगी அப்போ நீங்க புரிஞ்சுக்குவீங்க இந்த லடாய் என்றது யுத்தம் என்றது தீவிரமாக ஆகும். फिर बहुत सारे तुम्हारे पास आते रहेंगे பிறகு நிறைய பேரு உங்ககிட்ட வந்து வருவாங்க. कब எப்போ तुम्हारे पास बहुत आवेंगे உங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க. आवेंगे எப்போ வருவாங்க? अभी तो तुम उनके पीछे पड़ते हो तो भाग जाते हैं இப்போ நீங்க அவங்க பின்னாடி சுத்துறீங்க அப்போ அவங்க ஓடி போயிடுறாங்க. फिर क्या होगा பிறகு என்ன ஆகும்? फिर वो तुम्हारे पीछे पड़ेंगे कब பிறகு அவங்க உங்களோட பின்னாடி சுத்துவாங்க. எப்போ? जब जब लड़ाई लगेगी तब எப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆகுமோ அப்போ महिमा बढ़ती जाएगी மகிமா அதிகரிச்சுட்டே போகும். अंत में सन्यासी भी आवेंगे கடைசில சன்னியாசிகள் கூடயும் வருவாங்க. क्या என்ன ऐसे ही नहीं कि साधारण प्रजा के लोग ही आवेंगे அப்படி இல்ல வெறும் சாதாரண பிரஜைகள் தான் வருவாங்கன்றது இல்ல. बड़े बड़े सन्यासी भी तुम्हारे सामने பெரிய பெரிய சன்னியாசிகள் கூடயும் உங்களுக்கு முன்னாடி आवेंगे வருவாங்க. याद करने लग पड़ेंगे அப்பாவை நினைவு செய்யறதுக்கு ஆரம்பம் செஞ்சிடுவாங்க. अभी तो तुम उनको समझाते हो कि बाप आया हुआ है तो कहते हैं बाप तो सर्वव्यापी है मेरे में है तेरे में है இப்போ அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க அப்பா வந்திருக்கீங்க அப்பா வந்திருக்காங்கன்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல அப்பா எனக்குள்ளயும் இருக்காங்க உனக்குள்ளயும் இருக்காங்க. பகவான் சர்வவியாபியா இருக்காங்க. हम भी ब्रह्मा हम भी विष्णु हम भी शंकर நாம்பலும் பிரம்மா விஷ்ணு சங்கர். बाप को याद करने लग पड़ेंगे जिस बाप को मुक्ति धाम ले जाना है அப்பாவை நினைவு செய்யறதுக்கு ஆரம்பம் செஞ்சிடுவாங்க. அந்த அப்பா முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடியவங்க. वो नॉलेज नहीं लेंगे அவங்க ஞானத்தை எடுத்துக்க மாட்டாங்க. யாரு? अखबारों द्वारा भी बहुत से सुनेंगे நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாவும் நிறைய பேரு கேட்பாங்க. कितने गांव हैं सबको पैगाम देना है எத்தனை கிராமங்கள் இருக்குது எல்லாருக்குமே செய்திய மெசேஜ கொடுக்கணும். अच्छा ओम शांति